ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Hallelujah. கர்த்தரின் ஆராதனையில் மகிமைப்படும்படியாக ஆவியானுடைய மகிமையான ஒரு பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக Hallelujah. ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம். Hallelujah. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா 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 ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாகி கர்த்தர் நீர் ஒருவராக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. आपके नाम को अमन हालेलुया ऊंचा करने के जगह में आकर हालेलुया हमें आशीष करने वाला परमेश्वर तू ही प्रभु, इसलिए हम धन्यवाद करते के पिता. हालेलुया. हमें हालेलुया हालेलुया. கர்த்தர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளை இரக்கங்களை நினைத்து நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநாதியாய் வீற்றிருக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா. நீர் அல்பாவும் மேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. जो था हालेलुया हालेलुया हालेलुया, जो है जो आने वाला परमेश्वर तू है प्रभु. हालेलुया. तू है हमारे हालेलुया सर्वशक्तिमान परमेश्वर है. तू है हमारा योग्य परमेश्वर है. हालेलुया. स्तुतियों के बीच में निवास करने वाला परमेश्वर तू है प्रभु, इसलिए हम धन्यवाद करते के पिता. इसलिए हम स्तुति आराधना करते के पिता. हालेलुया हालेलुया. तेरी महिमा हो प्रभु, तेरी स्तुति हो प्रभु. हालेलुया. ओ थैंक यू लॉर्ड. थैंक यू जीसस. थैंक यू लॉर्ड. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. 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 Amen. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம். நன்றி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம். நன்றி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம். Hallelujah. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ஆவியானவரே உம்முடைய மகிமையான பிரசன்னம். Hallelujah. धन्यवाद यीशु, आपकी महिमा से भरा हुआ उपस्थित. हालेलुया हालेलुया. हमारे बीच में मंडराने के लिए हम प्रार्थना करते के पिता. எங்க நடுவில் உலாபம்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய தயவுள்ள பிரசன்னத்துக்கு முடிவில்லை ராஜா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே கர்த்தரும் ஒருவரே ராஜனுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. तू ही हमारा भरोसा, तू ही हमारा हालेलुया आमेन मसीहा. हालेलुया. तू है हालेलुया राजा. आमेन हालेलुया. इसलिए हम तेरी स्तुति करते के पिता, तेरी धन्यवाद करते के पिता. हालेलुया. உங்க பிரசன்னத்தில் நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உங்க மகிமையில நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உங்க ஆளுகையில நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். Thank you. ஹல்லேலூயா. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி முழங்கால் படியிடபடி முழங்கால் படியிட்டு हाथों को उठाकर घुटने टेक सकते तो घुटने टेक कर. हालेलुया. और अब शब्द नरगदुरिबी अंदन रस्या रबलदि बरमनस्या. हालेलुया. वारुम तुयावे ओम प्रसन्नते வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். சேர்ந்து சொல்லுவோமா? வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். அக்கினி ஜுவாலையாய் அன்றைக்கு ஒரே பர்வதத்தின் மேலே இறங்கி வந்தவர், சினாய் மலையில் இறங்கி வந்தவர், இன்றைக்கு பகல் நேரத்தில் எங்கள் நடுவிலும் நீர் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நீர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு பைபிள் சொல்லுதில்லப்பா. இன்னைக்கு உங்க பிரச்சனை இந்த இடத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே, இந்த இடத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளிலே நாங்கள் இறங்கி பானம் பண்ணத்தக்கதாக எங்களை அந்த ஜீவ நதிக்குள்ளால நீச்சலாழத்திற்குள்ளால கொண்டு செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु परमेश्वर पवित्र आत्मा के अंदर इन्हें एकदम गहराई से जाकर प्रभु की स्तुति आराधना करने के लिए तेरी आत्मा से हमें भर दीजिए प्रभु, तेरी अभिषेक से भर दे प्रभु. हालेलुया. வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் வைக்கப்படட்டுமே. வர வேண்டியவர்களை வேகமாய் கொண்டு வாரும். தொடைகளை கர்த்தர் நிர்மூலம் பண்ணும். தேவனுடைய மகிமையின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். துவக்க முதல் முடியும் மட்டும் நீர் ஒருவரே தலைவராய், நீர் ஒருவரே தகப்பனாய், நீர் ஒருவரே பெரியவராய் எங்கள் நடுவில் கிரியை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை தடைகளை மாற்றி வேகமாக கொண்டு வாங்க. ஆராதனை நடத்துகிற மியூசிக் வாசிக்கிற பாடல் பாடுகிற அத்தனை பிள்ளைகள் மேலும் உங்க மகிமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம், बैठ जाएंगे. கரங்களை தட்டி நம் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். என்னாலுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். ஹல்லேலூயா. நம்ம தேவனை என்ன செய்யணுமா? எப்பொழுதுமே நம்ம துதிக்க வேண்டும். எந்த நாளிலும் எந்த வேளையிலும் நாம் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய், என்னாலுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையினில் உன்னதனா செய்த, இந்நாள் வரையினில் உன்னதனா செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தார், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சுட்டினதுமின்றி, நித்தமுனை மூடி சுட்டினதுமின்றி நேயமாக ஜீவனை மீட்டதா எந்நாளுமே துதிப்பாய், என்
இன்னொரு பாடலை பாடுவோம். ஆத்தும நேசரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழியில விழுந்து கிடந்த நம்மை அவர் தூக்கி மீட்டெடுத்த தேவன். ஆமென். உளையான சேற்றில் நம்ம இருந்தோம், நம்ம பாவ சேற்றில் இருந்தோம், நம்மை அவர் மீட்டெடுத்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம உள்ளமார்ந்த நன்றி செலுத்தி அவருக்கு நம்ம பாடல்களை ஏறெடுக்க வேண்டும். ஆமென். ஆத்தும நேசரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்தும நேசரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்தும நேசரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேலே என்னை நிற்க வைத்தீரே. குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேலே என்னை நிற்க வைத்தீரே. புது பாட்டு எந்த நாவில் வைத்தவர் நீரே, பரலோக தரிசனம் தந்தவர் நீரே. புது பாட்டு எந்த நாவில் வைத்தவர் நீரே, பரலோக தரிசனம் தந்தவர் நீரே. ஆத்தும நேசரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்தும நேசரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். எனக்கெட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே, என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. எனக்கெட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே, என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. என்னாவில் யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்திய நீரே. என்னாவில் யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்திய நீரே. ஆத்தும நேசரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்தும எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. ஆத்தும நேசரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்தும நேசரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எட்டாத உயரத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவன் அவர். ஆமென், ஆமென். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடுங்கள். ஒரு விசை கூட நம்ம இந்த பாடலை பாடுவோம். ஆத்தும நேசரே என் அருமை தேவனே. ஆத்தும நேசரே என் அருமை தேவனே,
உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்துமனேஸ்வரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேலே என்னை நிற்க வைத்தீரே. குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேலே என்னை நிற்க வைத்தீரே. புது பாட்டை எந்த நாவில் வைத்தவர் நீரே, பரலோக தரிசனம் தந்தவர் நீரே. புது பாட்டை எந்த நாவில் வைத்தவர் நீரே, பரலோக தரிசனம் தந்தவர் நீரே. ஆத்துமனேஸ்வரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்துமனேஸ்வரே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். எனக்கு எட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே, என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. எனக்கு எட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே, என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. என்னாவில் யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. என்னாவில் யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. ஆத்துமனேஸ்வரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்துமனேஸ்வரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன். எல்லாரும் முழங்கால் படிட்டு பாடுவோம். மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. ஆத்துமனேஸ்வரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்துமனேஸ்வரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே.
ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆத்தும நேசராய் அப்பா எங்களோடு இருப்பவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ராஜா. உங்க நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆமென். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. என்றென்றும் எங்கள் மத்தியில் வீற்றிருப்பவரே அப்பா, என்றென்றும் எங்களை கைவிடாத தெய்வமே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களை போதித்து நடத்துபவர் நீர் அப்பா, எங்களை போதித்து நடத்தும் தெய்வம் நீர் ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் தவறான பாதையில சென்று விடாதபடி ராஜா எங்களுக்கு போதனை செய்து ராஜா ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை நடத்தி செல்லுகிறவரா இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எனக்கு எட்டாத உயரத்துல எங்களை கொண்டு போய் சேர்க்கிற தேவன் நீர் ராஜா. ஆமென். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, எங்கள் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமென். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்கள் ஆத்தும நேசரே, எங்கள் மனவாளரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம் ராஜா. வல்லவராய் நல்லவராய் அப்பா, என்றென்றும் எங்கள் மத்தியில் வீற்றிருப்பவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆமென். துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் நல்ல பிதாவாய் இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். தூயாதி தூய தேவன் நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆமென். நீர் சொல் தவறாத தேவனாய் இருக்கிறீரே ராஜா. நீர் சொல்லியும் செய்யாது இருப்பீரோ. ஆமென். எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியும் அதை நீங்கள் செய்யாமல் இருப்பீரோ இயேசுவே. ஆமென். மனிதர்கள் மாறலாம், ஆனாலும் நான் மாறுவதில்லை என்று சொல்கிறே. என்னுடைய வாக்குகள் ஒரு நாளும் மாறி போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆமென். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. மகிமையானவர், நீர் மகிமையானவர். ஆமென். மகிமையா எங்கள் மத்தியில் நீர் வீற்றிருக்கிறவர், என்றென்றும் எங்களோடு கூட இருப்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் நல்ல தெய்வமாய் இருக்கிறீரே. ஆமென். எங்கள் துதி கனம் மகிமைகளை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. நீரே துதிக்கப்படத்தக்க தெய்வமாய் இருக்கிறீரே, நீரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா எங்கள் துதி கனம் மகிமைகளை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே துதித்தாலும் ராஜா அந்த இடத்துல வந்து இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே, எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரே. அம்மப்பா, நீர் அசைவாடி கொண்டிருக்கிற இந்த ஸ்தலத்தில் அப்பா உங்க பிள்ளைகள் துதித்து கொண்டிருக்கும் பொழுது என் தெய்வமே, ஆவியாருடைய பிரசன்னம், ஆவியாருடைய வல்லமை, ஆவியாருடைய ஒரு மகிமை பிரசன்னம் ராஜா ஒவ்வொருவரையும் மூடும்படியாய் ஆமென். உங்க சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோமே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆமென். பரலோகத்தில் ராஜா அவனுடைய தூத சேனைகள் ஓயாமல் உம்மை துதித்து கொண்டு இருக்கிறதே. ஆமென். அவ்வளவு பெரிய தெய்வமாய் இருக்கிறீரே. உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியான ஸ்லாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Oh Jesus, hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரே, பிரசன்னரே, ஆமென். மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் ராஜா எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரிபாரஷபரபோரதிரதலரலரபாம் தியாந்தராதிரதலரஷகரதிரதலரபோரபரபலரபாம் ரிபாபரஷதரதியாந்தராதிலரலரபரபாம் ஒளிபிரிதரக்கராதிரந்தலரஷபரபோரதிரதலரபலரபாம். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்துக் கொண்டே இருப்போமா, அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். ஒளிரந்தரஷபரபோரதிரதலரபரபோரபலரபாம் ரிபாபரஷகரதிரந்தலராதிரதலரபரபலரபாம் ரிபாபரஷகரதியாந்தராதிரதலரபரபோரபலரபரபாம் ரிபாபரஷபர
Shabarabora Rakaradi Andara Shadaradiadala Balarabam, Ribaba Baba Shabababam, Amen or Vidala, Havi Atma Sarirangakulai, or Vidale our cutlet conde Erkara, or Vidale our cutlet conde Erkare, Deva Pele, Nisor the point the Retala Vandera Kraya, Belavina Thod in the Retala Vandera Kraya, Amen, Amen, Persuta Vianaver, Belapati conde Erkara, Belapati konde irukkarare andara shabarabora diradala barabalaraba rikaradi andara dalara shadaradara dalara baraba ribaba bara shakaradi adalara baraba ori biridi randara dalara shabarabora barabalara baraba amen umakku makimeiracha magimayin megamai எங்க மத்தியில நீங்க உலாவி கொண்டிருப்பதற்காய் உமக்கே நன்றி ரட்சா Baraboradiradalaba, Ribaba Shaharadi Andaradalarabaraba, Ribaba Rashabarabora Biradalarabaraba, Ribaba Barabalaraja, a man in a Sabain Pulakulai, or Vidalay Devan Cutlet Conde Padarkai, Nandri Racham, Aviatma Sarirangakulai, or Vidalaning Anapiconde Crire, Makanandri, Ribaba Rashabarabora Diradalarabaraba. Ribara the Andara Shakara the Radalaraba, O Ribara Shabarabo, Rabaradila Rabalaraba, Rabara Shabarabo, the Radalaraba. Hallelujah. நாம் செலுத்தும் ஆராதனைகள் அவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பலியிட்டு ஆராதனை செலுத்தினாங்க. ஒரு அர்ப்பணிப்பு இருதயத்தோடு தேவ சமூகத்துல அர்ப்பணித்தவர்களாய் உள்ளத்தை உடைத்து ஊற்றி ஒப்பு கொடுத்தவர்களாய் தேவ சமூகத்தில் அவருக்கு நம்ம ஆராதனைகளை செலுத்த வேண்டுமே. ஆமென். இரு கரங்களை மார்போடு அணைத்து சொல்லுவீங்களா? என்ன தாழ்த்துக்கிறேன்பான்னு சொல்லுங்க. ஜீவ பலியா என்ன ஒப்பு கொடுக்கிறேன்பா, என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. நம்முடைய ஆராதனை அவருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். நாம் ஏறெடுக்கும் ஆராதனை அவர் விரும்புகிறதா இருக்க வேண்டும். அவர் சமூகத்துல எட்டுகிற ஒரு ஆராதனையா இருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா ஜீசஸ். ஆமென். எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கு தான். 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 நான் வருகையிலும் ஆராதிப்பேன், போகையிலும் ஆராதிப்பேன். நான் வருகையிலும் ஆராதிப்பேன், நான் போகையிலும் ஆராதிப்பேன். நான் இருக்கும்போதும் ஆராதிப்பேன், நான் நடக்கும் போதும் உம்மை ஆராதிப்பேன். நான் இருக்கும் போதும் ஆராதிப்பேன், நான் நடக்கும் போதும் உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கு தான். எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கு தான். எங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? அவருக்கே நம்முடைய ஆராதனை. எங்கள் ஆராதனை
சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை உமக்கு தான். எங்கள் அப்பா உமக்கே எங்கள் ஆராதனைகள் ராஜா உமக்கு தான். எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கு தான். என்னை கரம் பிடித்தவரே ஆராதிப்பேன். என்னை நடத்துபவரே ஆராதிப்பேன். என்னை கரம் பிடித்தவரே ஆராதிப்பேன். என்னை நடத்துபவரே ஆராதிப்பேன். என்னை போஷிப்பவரே ஆராதிப்பேன். என்றென்றுமாய் நான் ஆராதிப்பேன். என்னை போஷிப்பவரே ஆராதிப்பேன். உம்மை என்றென்றுமாய் நான் ஆராதிப்பேன். எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கு தான். எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கு தான். எங்கள் ஆராதனை உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுவோமா? எங்கள் ஆராதனை உமக்கு ஒருவருக்கே அப்பா. ஆமென். ஆராதனை உமக்கு தான். என் நேசரே ஆராதனை. என் மீட்பரே ஆராதனை. என் நேசரே ஆராதனை. என் மீட்பரே ஆராதனை. என் ரட்சகரே ஆராதனை. என் அன்பு தெய்வமே உமக்கு ஆராதனை. என் ரட்சகரே ஆராதனை. என் அன்பு தெய்வமே உமக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இரு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு தான். எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கு தான். எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கு தான். என்னை கரம் பிடித்தவரே ஆராதிப்பேன். என்னை நடத்துபவரே ஆராதிப்பேன். என்னை கரம் பிடித்தவரே ஆராதிப்பேன். என்னை நடத்துபவரே ஆராதிப்பேன். என்னை போஷிப்பவரே ஆராதிப்பேன். உம்மை என்றென்றுமாய் நான் ஆராதிப்பேன். என்னை போஷிப்பவரே ஆராதிப்பேன். உம்மை என்றென்றுமாய் நான் ஆராதிப்பேன். என்னை போஷிப்பவரே ஆராதிப்பேன். உம்மை என்றென்றுமாய் நான் ஆராதிப்பேன். என்னை போஷிப்பவரே எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். என் அன்பு தெய்வமே ஆராதனை. என் அன்பு தெய்வமே உமக்கு ஆராதனை. என் ரட்சகரே ஆராதனை. என் அன்பு தெய்வமே உமக்கு ஆராதனை. என் ரட்சகரே அன்பு தெய்வத்துக்கு ஆராதனை. ஒரு விசை கூட சொல்லுவோமா? ஆராதனை. என் ரட்சகரே ஆராதனை. என் அன்பு தெய்வமே ஆராதனை. என் ரட்சகரே ஆராதனை. என் அன்பு தெய்வமே உமக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை
கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுவோமா, என்னுடைய ஆராதனை உமக்கேப்பா. ஒரு விசை கூட சொல்லுவோம், எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கே, ஒருவருக்கே, வேற ஒருவருக்கு இந்த ஆராதனையை கொடுக்க முடியாதுப்பா. உண்மையே உண்மையே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ரட்சா. ஒரு விசை கூட சொல்லுவோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, ஆராதனை உமக்கு தான், எங்கள் ஆராதனை, ஆராதனை உமக்கு தான். நான் வருகையிலும் ஆராதிப்பேன், நான் போகையிலும் ஆராதிப்பேன், நான் வருகையிலும் ஆராதிப்பேன், நான் போகையிலும் ஆராதிப்பேன், நான் இருக்கும்போது ஆராதிப்பேன், நான் நடக்கும் போதும் உம்மை ஆராதிப்பேன், நான் இருக்கும் போதும் ஆராதிப்பேன், நான் நடக்கும் போதும் உம்மை ஆராதிப்பேன், நான் இருக்கும் போதும் ஆராதிப்பேன், நான் நடக்கும் போதும் உம்மை ஆராதிப்பேன், நான் இருக்கும் போதும். ஆமென். நான் போகையிலும் வருகையிலும் இருக்கும் போதும் நடக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் உம்மையே ஆராதிப்பேன் ராஜான்னு சொல்லுங்க. நான் நடக்கும் போதும் உம்மை ஆராதிப்பேன், எங்கள் ஆராதனை, ஆராதனை உமக்கு தான், 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 எங்கள் ஆராதனை, ஆராதனை உமக்கு தான். தேவ சமூகத்தில் சொல்லுவோமா, என் நேரமும் நான் உம்மை ஆராதிப்பேன் அப்பா. உள்ளத்துல ஒரு தீர்மானத்தோடு நான் படுத்திருந்தாலும் உம்மை ஆராதிப்பேன், நான் எழுந்திருந்தாலும் உம்மை ஆராதிப்பேன், நான் நடக்கும்போதும் உம்மை ஆராதிப்பேன், நான் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் உம்மை ஆராதிப்பேன். என் நேசரே, என்னை மீட்டவரே, உம்மையே நான் ஆராதிப்பேன் ராஜான்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா. உமக்கு ஒருவருக்கே என்னுடைய ஆராதனைகளை நான் செலுத்துவேன்னு சொல்லுவோமா. வேற யாரையும் என் வாயினால் புகழ மாட்டேன், வேறு ஒரு நபரையும் என் வாயினால் நான் புகழ மாட்டேன், என் தேவனையே நான் புகழ்ந்து ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? ஒரு நபரையும் நம்ம புகழ முடியாது. ஒருவேளை நீங்கள் மனுஷர்களை புகழ்வீர்கள், ஆனால் அவர்களே உங்களுக்கு வேதனையாய் மாறி விடுவார்கள். தேவ சமூகத்தில் சொல்லுவீங்களா? என் தேவனை மாத்திரம் புகழ்ந்து பாடுவேன், என் தேவனுக்கு மாத்திரம் என்னுடைய ஆராதனைகளை செலுத்துவேன். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் நான் எந்த மரண பள்ளத்தாக்கில் இருந்தாலும் என் தேவனையே ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை கரங்களை தட்டி நம்ம சொல்லுவோமா? ஆமென். உமக்கே என் ஆராதனைகளை செலுத்துவேன் ராஜா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அப்பா, ஆமென், எப்படிப்பட்ட வேதனைகளுக்குள்ளாய் கடந்து சென்றாலும் ராஜா, என்னை மீட்கும் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசத்தோடு உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன் ராஜா. என்னுடைய ஆராதனைக்குரிய தெய்வம் நீர் ஒருவரே. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் மாஸ்டர், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே அப்பா, ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். எங்களோடு கூட நீங்க அசைவாடி கொண்டு இருந்தீங்க.
எங்களோடு உறவாடி கொண்டு இருந்தீங்க. ஒவ்வொரு இருதயங்களோடு கூட நீங்க பேசி கொண்டிருந்தீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் பாடல் ஆராதனைகளை துதிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி அப்பா. ஆமென். உங்க கரம் அசைவாடி கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆராதனையின் மீதியான பகுதியை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அசைவாடுங்க, தேவன் பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட நீங்க இடைப்படும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. பரலோகத்திலிருந்து மன்னாவாய் ஒவ்வொருவரையும் ஆமென் தேவன் போஷிக்கும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, கிரியை செய்யுங்க. உங்க கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த வாரத்தின் செய்திக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறேன். पिछले हफ्ते के संदेश को थोड़ा सा बताकर आज की ओर में जाना चाहता हूँ. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், परमेश्वर इस्राएली लोग को देखकर என் कहे, ஜனங்கள் ரெண்டு தீமையை செய்தார்கள். मेरे लोगों ने दो बुराइयां की. ஒன்னு, एक, ஜீவ தண்ணீர் உள்ள தொட்டியாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். जीवन जल के हौंद मुझे छोड़ दिए. இரண்டாவது, दूसरा, வெடிப்புள்ள தொட்டியை அவர்களுக்காக வெட்டி கொண்டார்கள். टूटे हुए हौंद को उनके लिए खोद लिए. தேவனை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க போனார்கள். परमेश्वर को छोड़कर अन्य देवता की पूजा करने गए. அந்நிய தெய்வங்கள் வெடிப்புள்ள தொட்டிகள். अन्य देवता टूटे हुए हौद அவைகள் हैं. அவைகளிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை தேடி போனால் அவைகளுக்குள் ஆசீர்வாதங்கள் இல்லை. उनके पास आशीर्वाद को ढूंढ कर जाओगे तो उनके पास आशीर्वाद नहीं है. சமாதானத்தை தேடி போனால் சமாதானம் இல்லை. शांति को ढूंढ कर जाओगे तो शांति भी नहीं है. விடுதலையை தேடி போனால் விடுதலை அங்கே இல்லை. छुटकारे को ढूंढ कर जाओगे तो छुटकारा भी नहीं है. அவைகள் வெடிப்புள்ள தொட்டிகள். वे टूटे हुए हौद है. தண்ணீர் இல்லாத தொட்டிகள். जल नहीं ऐसे हौद है. தாகம் தீர்க்காத தொட்டிகள். प्यास नहीं बुझा सकते ऐसे हौद है. நம்மை திருப்தியாக்காத தொட்டிகள். हमें संतुष्ट नहीं करता ऐसा हौद है. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய ஆண்டவர் ஜீவ தண்ணீர் உள்ளவர். हमारा परमेश्वर जीवन जल है. அவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதி அண்டையிலே நடத்தக்கூடியவர். वो जीवन जल की नदी की ओर हमें चलाते गए. அவருடைய சரீரத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வந்தது. उनके शरीर से जल का सोता फूट कर निकल कर आया. ஆமென். आमीन. அதனால அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க கூடிய சிந்தை நமக்குள்ளால இருக்கவே கூடாது. इसीलिए अन्य देवता की आराधना करना, पूजा करना, ये विचार हमारे अंदर नहीं रहना चाहिए. வெறும் விக்கிரகம் அல்ல, अनेक காரியங்களை கர்த்தர் நம்மோடு சொன்னார். விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பானவைகள். केवल मूर्तियां ही नहीं, अनेक कार्य उसके समान जो गए उसके बारे में परमेश्वर ने हमसे कहा. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு ஒன்றுக்கும் கொடுக்காதீர்கள். परमेश्वर को जो स्थान, जो दर्जा देना चाहिए वो दूसरे किसी को मत दीजिए. இரண்டாவது ஆண்டவர் சொன்ன காரியம், दूसरा परमेश्वर कहा कार्य, நம்மை முற்றிலும் நற்கனி தரக்கூடிய உயர்குல திராட்சை செடியாய் ஆண்டவர் நம்மை நட்டு வைத்தார். हमें परमेश्वर ने उत्तम जाति का दाखलता के रूप में हमें पेड़ के समान लगा कर रखे. நம்ம எல்லாம் உயர்ந்த ஜாதிகள். हम सभी ऊंचे उत्तम जाति के हैं. அப்படித்தானே? वैसा ही ना? ஏன்னா क्योंकि நம்ம ஆண்டவர் யாரோடு இணைச்சார்? हमें परमेश्वर ने किसके साथ जोड़ा? நாம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். हम परमेश्वर के साथ जुड़े हुए हैं. யார் கூட? किसके साथ? அவர்தான் செடி, நம்ம எல்லாம் கொடிகள். அப்ப அவருக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் உயர்ந்த ஜாதி, உயர்ந்த குலம் அப்படின்றது நம்ம தான். ஆமென். हालेलुया. हालेलुया. वो पेड़ है और हम उसकी डाली है. इसी वजह से हम जो उसके साथ जुड़े, इसलिए दुनिया के बाकी सभी जातियों से हम ही विशेष है. அப்ப ஆண்டவருக்கு நல்ல கனிகளை கொடுக்கணும். तो परमेश्वर को अच्छा फल देना है. நல்ல अच्छा கனிகளை फल கொடுக்கணும். देना है. கனி கொடலனா फल नहीं देगो तो என்ன இருக்கு வேர்ல மூட்ல? जड़ में क्या रखा गया है? கோடாரி. कुल्हाड़ी. ஆமென். आमीन. பிரைஸ் தி லார்ட். Praise the நல்ல Lord. கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அப்ப நம்ம உயர்குல திராட்சை பழங்களை கொடுக்க ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். अच्छा फल जो पेड़ नहीं देता वो कट कर नरक में डाल दिया जाएगा. उसीलिए हम उत्तम जाति की दाखलता के समान अच्छे फल देना है. இதிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை, आज के दिन से परमेश्वर हमसे बात करने वाला वचन, தேவனுடைய வார்த்தையின் அதிகாரம் என்ன? परमेश्वर के वचन का अधिकार क्या है? தேவனுடைய வார்த்தையின் परमेश्वर அதிகாரம் என்ன? परमेश्वर के वचन का
अधिकार क्या है। பரிசுத்தவான்களே பரிசுத்தவாட்டிகளே உங்க புத்தகத்தை நோட்டு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். पवित्र भाइयों पवित्र बहनों अपने नोटबुक को निकाल कर लिख दोगे तो बहुत अच्छा रहेगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவனுடைய வார்த்தையின் அதிகாரம், तो परमेश्वर के वचन का अधिकार। சங்கீதத்தின் புத்தகம் 33வது சங்கீதம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. भजन संगीता के 33वें संगीता में 9वें वचन में कहा गया है, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். वो कहे वो होगा और उनकी आज्ञा से वो रुकेगा। 33:9 33वां संगीता का 9वां वचन அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया है, அவர் சொல்ல ஆகும், वो जो कहेगे वो होगा, அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. और उनकी आज्ञा जो के जो दो देंगे वैसे ही रुकेगा, वास्तव में होगा कर कर। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. हमारे परमेश्वर के वचन में अधिकार है। அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो जैसे कहते वैसे ही होगा कर कर। வானத்திலும் பூமியில் உள்ளவைகளுக்கு அவர் என்ன கட்டளையிடுகிறாரோ அது அப்படியே நிற்கும். आकाश और पृथ्वी के चीजों के लिए वो जैसे आज्ञा देंगे वैसे ही वो रुकेगा। நில் என்று சொன்னால் நிற்கும், रुक करके कहते तो रुकेगा, போ என்று சொன்னால் அது போகும். जा कहेंगे तो जाएगा। அவ்வளவு வல்லமை இவன் நம்முடைய தெய்வத்துக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். उतना सामर्थ हमारे परमेश्वर के पास एक कर हमें जान लेना है। நம்முடைய தேவனுக்கும் அந்நிய தெய்வங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. हमारे परमेश्वर और अन्य देवताओं में बहुत फर्क है। நம்முடைய தெய்வத்தையும் அந்நிய தெய்வங்களோடும் கம்பேர் பண்ணவே முடியாது. हमारे परमेश्वर अन्य देवताओं की तुलना कर ही नहीं सकते। காரணம் என்னவென்று சொன்னால், कारण क्या, இவன் அந்நிய தெய்வங்களுக்கு வாய்கள் இருக்கிறது, அவைகளால் பேச முடிவதில்லை. अन्य देवताओं के लिए मुंह है लेकिन वो बोल नहीं सकते। இவன் காதுகள் இருக்கிறது, कान है இவன் அவைகளால் கேட்க முடிவதில்லை. लेकिन वो सुन नहीं सकते। அவைகளுக்கு கைகள் இருக்கிறது, उनके लिए हाथ है ஆனால் அவைகளை நீட்டி தொட முடிவதில்லை. लेकिन उसे बढ़ाकर छू नहीं सकते। அவைகளுக்கு கால்கள் இருக்கிறது, उनके लिए पाव है அவைகளால் நடக்க முடிவதில்லை என்று என் வேதம் தெளிவாய் சொல்கிறது. लेकिन वे चल नहीं सकते करके मेरा शास्त्र सही तरीके से कहता है। ஆனால் நம்முடைய தெய்வம், लेकिन हमारा परमेश्वर, அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. वो कहते हैं तो होगा और उनकी आज्ञा से रुकेगा कर அவர் कर। பேசும் தெய்வம், वो बात करने वाले परमेश्वर, அவர் கேட்கும் தெய்வம், वो सुनने वाले परमेश्वर, அவர் கிரியை செய்யும் தெய்வமாய் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். वो कार्य करने वाला परमेश्वर बनकर आज के दिन तक है। 29வது சங்கீதம் 4 முதல் 9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 29वें भजन संगीता के 4 वचन से लेकर 9वें वचन तक कहा गया है, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, परमेश्वर की वाणी आवाज सामर्थ है। கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. परमेश्वर का वाणी महत्व है। கர்த்தருடைய சத்தம் परमेश्वर की वाणी கேதுரு மரங்களை கூட முறிக்கக்கூடியதா. देवदारू के पेड़ को भी तोड़ देता है। கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். परमेश्वर लेबनोन के देवदारू पेड़ को तोड़ते, அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவே उसे जो है बछड़े के समान, லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். और लेबनोन और शिरियोन को जंगली बछड़े के समान, गेंडे के समान उछालते हैं। அவருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை கூட பிளந்து போய்விடும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. और उनकी वाणी, उनकी आवाज जो है आग की लपटों को भी चीर डालेगी कर कर। அவருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுமா. उनकी वाणी, उनकी आवाज जंगल वन को हिला देती है। கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और परमेश्वर की आवाज वाणी जो है गर्भहीन जो हिरणी है उसको जो गर्भपात होता है कर कर। ஆமென். கர்த்தருடைய சத்தம் காடுகளை வெளியாக்கும், அப்படியானால் காடுகளை வனாந்தரமாக்கும். கர்த்தருடைய சத்தம், परमेश्वर का वचन जो है जंगल को जो है रेगिस्तान बना देता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर का देश के वन जंगल को कपाते हैं कर कर। கர்த்தருடைய சத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. परमेश्वर की आवाज वाणी में सामर्थ्य है। நம்முடைய ஆண்டவருடைய சத்தத்தை போன்று அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையை போன்று வேறு ஒருவருக்கும் வல்லமையும் அதிகாரமும் கிடையாது. हमारे परमेश्वर के मुंह से जो वाणी, जो आवाज निकलती है उसमें जितना सामर्थ्य और किसी के पास नहीं। மனிதனுக்கும் தேவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது.
இருக்கிறது. मनुष्य और परमेश्वर के बीच में बड़ा अंतर है. எந்த மனிதனுடைய வார்த்தைக்கும் இயற்கை கட்டுப்படுவது இல்லை. किसी भी मनुष्य की बातों के लिए कुदरत उसकी बात मानता नहीं. ஆமென். आमीन. நான் சயின்டிஸ்ட் அப்படின்னு சூரியனை பார்த்து நில்லுன்னா நிக்குமா? मैं एक वैज्ञानिक हूँ, साइंटिस्ट हूँ, इसीलिए सूरज तो उधर ही रुक जा तो रुकेगा क्या? நீ நிக்கலன்னா நான் ராக்கெட் அனுப்பி உன்னை ஓட்ட போடுவேன்னு சொல்ல முடியுமா? तू नहीं रुकेगा तो मैं यहाँ से रॉकेट भेजकर एक छेद डालूंगा करके वो रुकेगा क्या? Praise the Lord. Praise the Lord. நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். हाँ, मैं बड़ा साइंटिस्ट हूँ. அதனால சமுத்திரத்தை பார்த்து நீ அலையெல்லாம் அடிக்காத அப்படின்னு சொல்ல முடியுமா? इसीलिए समुद्र को देखकर तू बड़ी बड़ी लहरें को मत मार करके बोलेगा तो रुकेगा क्या? எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கும் இயற்கை கட்டுப்படுவதில்லை. किसी भी मनुष्य की बात के लिए कुदरत जो है उसकी बात नहीं मानता. ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனுடைய சத்தத்துக்கு இயற்கை கட்டுப்படுகிறது. लेकिन हमें जिस परमेश्वर ने बनाया उसकी आवाज वाणी के सामने कुदरत जो है काबू में आता है. இன்னைக்கு ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி போகிறேன். एक घटना में बताकर आगे बढ़ता हूँ. நோவாவின் காலம். नूह का समय. ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. उत्पत्ति के किताब में 6वें अध्याय में बताया गया है. மனுஷர்கள் பாவம் செய்தபோது मनुष्य जब पाप किए தேவன் வானத்திலும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும், அதாவது பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்கு திட்டம் பண்ணினார். तो परमेश्वर ने ऐसा उद्देश्य योजना किया कि पृथ्वी की सारी चीजों को नाश करे. அல்லேலூயா. हालेलुया. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, वचन में कहा गया है மனிதர்களுடைய பாவம் பெருகிற்று. मनुष्य के पाप बढ़ गए. அவர்கள் பொல்லாதவர்களாய் மாறினார்கள். वे बुरे बन गए. தேவன் பூமியையும் பூமியில் உள்ள எல்லா விக்கிரகங்கள், அதாவது ஊரும் பிராணிகள், ஏமன் உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா ஜீவ ஜந்துக்களையும் அழிக்க தீர்மானம் பண்ணினார். तो परमेश्वर जो भी जीवित थे, रेंगने वाले जंतु, चलने वाले प्राणी, मनुष्य, सभी को नाश करने का फैसला किए. ஆனால் ஒரே ஒரு மனிதன், लेकिन एक ही मनुष्य நோவா, नूह கர்த்தருடைய கண்களில் தயவு பெற்றவனாயிருக்கிறார். परमेश्वर की आंखों में दया पाया था. அவனும் அவன் குடும்பமும் மட்டுமே தேவனுக்கு கீழ்ப்படிகிற குடும்பம். वो और उसका परिवार सिर्फ परमेश्वर की बात मानता था. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உலகத்தில் உள்ளவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து பரலோகத்துக்கு போறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாயிருப்போம். दुनिया के लोग जैसे चाहिए जाने दो, हम परमेश्वर की बात मानकर स्वर्ग जाने के लिए तैयार होंगे. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. ஒரே ஒரு குடும்பம் தாங்க. एक ही परिवार. சில நேரத்துல சொல்லுவாங்க, कुछ समय कहते அவங்க எல்லாம் அப்படி வாழ்றாங்க, நான் ஏன் அப்படி வாழக்கூடாது? अरे वो सब वैसा जी रहे तो मैं भी वैसे क्यों नहीं जीऊं? அவனை பெருவெள்ளம் கொண்டு போக போகுது. उसको बड़ी बाढ़ लेकर जाने वाली है. அவன் பாதாளத்துக்கு அடித்து செல்லப்பட போகிறான். वो अधोलोक के लिए मार कर चले जाएगा. நீயும் நானும் அதுக்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. तुझे और मुझे उसके लिए परमेश्वर नहीं बुलाए. அங்க போறதுக்காக அழைக்கல. उसके लिए नहीं बुलाए. நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் பேழைக்குள்ளால போனது மாதிரி नूह और नूह का परिवार जैसे जहाज के अंदर गया, உன்னையும் என்னையும் ஆண்டவர் சபையாகிய பேழைகளை கொண்டு வந்ததற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. तुझे और मुझे कलीसिया करके जहाज में लेकर आने का एक उद्देश्य है. ஆமென். आमीन. அவங்கள மாதிரி அழிஞ்சு பாதாளத்துக்கு போக வேண்டியவங்க தான். उनके जैसे ही मरकर जो अधोलोक में जाने वाले ही थे. ஆனா लेकिन தேவன் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சார். परमेश्वर हमारे ऊपर एक योजना रखे. அதனால தான் சபையாகிய பேழைக்குள் வைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிறார். इसीलिए कलीसिया करके जहाज के अंदर रखकर हमारा पालन पोषण कर रहे हैं. Praise the Lord. Praise the Lord. நோவா பார்த்து சொன்னார், नूह को देखकर कहे, பெரிய பேழை உண்டு பண்ணுப்பா. एक बड़ी जहाज को बना. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், उसको बनाने की तरीका क्या है? 300 முழ நீளம், 300 हाथ लंबा 50 முழ அகலம், और 50 हाथ चौड़ा ஆமென், 30 முழ உயரம், और 30 हाथ ऊंचा. ஒரு பெரிய கப்பல். एक बड़ी जहाज. Praise the Lord. Praise the Lord. உலகத்துல முதல் கப்பலை உண்டாக்குனது யார் தெரியுமா? दुनिया में पहली जहाज बनाने वाला कौन है मालूम है क्या? நோவா தாத்தா. नूह दादा. ஐடியா கொடுத்தது யார் தெரியுமா? उनको आइडिया दिमाग किसने दिया? ஆமென். आमीन. அதான் பைபிள் சொல்லுது, நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர். वही हमारा वचन कहता है, हमारा परमेश्वर सलाह देने वाला परमेश्वर. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. நோவா கடலுக்குள்ளால கொண்டு போடல. नूह जाके समुद्र के अंदर नहीं डाला. நம்ம ஆட்கள் செய்த உடனே கடலுக்குள்ளால தள்ளி விட்டுறான். हमारे लोग बनाते ही उसे जाके समुद्र में ढकेल देते. கப்பல் பண்றதே கடற்கரை ஓரத்துல தான். जहाज को बनाते ही नदी समुद्र के किनारे. அப்படியே தள்ளனா உள்ள போயிரணும். वैसे ढकेलेंगे तो अंदर चले जाना चाहिए. ஆனா लेकिन நோவா தாத்தா வெட்டாந்தரையில
ஏமன் கப்பலை பண்றாரு. नू दादा जो के एकदम खुले मैदान जमीन में एक जहाज बना रहे. எல்லாரும் நோவை பார்த்து பைத்தியம் பைத்தியம்னு சொல்லியிருப்பாங்க. सभी जन देख के नू को देखकर बोले होंगे अरे तू पागल है. சில நேரத்துல நம்ம ஆராதிக்கும் போது சிலதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு. कुछ समय हम परमेश्वर की आराधना करते समय कुछ लोग देखकर कहेंगे अरे इनको पागल हो गए. நான் சொல்லுவோம் பைத்தியம் தெளிஞ்சிருக்கு நமக்கு. मैं कहूंगा हम पागलपन से साफ हुए. ஆமென் आमीन. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா हालेलुया. ஆமென் आमीन. அது எப்ப அவங்களுக்கு தெரியும்னா இயேசுவின் வருகையில தான் அவங்களுக்கு தெரியும். ये बात उनको कब पता चलेगा? जब यीशु आएंगे तब. நோவாவுடைய காலத்துல नूह के दिनों में ஆண்டவர் பெரு வெள்ளத்தினால் அழிப்பதற்கு தீர்மானம் பண்ணினார். परमेश्वर बड़ी बाढ़ से नाश करने का फैसला किए. இப்ப நோவாவை பார்த்து சொல்றார், ஒரு கப்பலை கட்டுப்பா. अब नूह को देखकर कहते तो एक जहाज को बांध. அவர் பெரிய பேழையை கட்டுகிறான். वो एक बड़ी जहाज को बांधता है. அடுத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? अगला परमेश्वर क्या कहते हैं? ஜாதி ஜாதியான பறவைகள், மிருகங்கள், जाति जाति के पक्षियां, प्राणी, ஊரும் பிராணிகள், रेंगने वाले जंतु, ஏமன் எவைகள்லாம் சேர்க்கணுமோ ஆண்டவர் சொன்னபடி நான் சொன்ன மாதிரி சேர்த்துக்க அப்படின்றாரு. जिन जिन को तुझे जहाज के अंदर लेना है जैसे मैं कहता तूने वैसे ले ले. அவைகளுக்கான சாப்பாட்டையும் உள்ள வச்சுக்க. उनके लिए खाना भोजन को भी अंदर ही रख. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஏமன் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னபடியே அவன் பேழையை கட்டுகிறான். परमेश्वर ने जैसे का वैसे उसने एक जहाज को बनाया. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है 6வது அதிகாரம் 6वां अध्याय ஏமன் ஸ்தோத்திரம் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 7वें अध्याय में कहा गया है ஆகாயத்து பறவைகள், आकाश की पक्षियां, சேவலும் பேடுமாக ஜோடி ஜோடியாக 7 ஜோடி சேர்க்கணும். मुर्गी जो भी पक्षियां हैं उनको जोड़ी जोड़ी में 7 जोड़ी करना है. ஏமன் ஸ்தோத்திரம். காட்டு மிருகங்கள், சுத்தமான மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாம் சேர்க்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. हाँ, और ये कहते हैं कि शुद्ध प्राणी और अशुद्ध प्राणी जो भी है सबको 7-7 जोड़ी शामिल करना है. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, बाइबल में कहा गया है ஏமன் ஸ்தோத்திரம் அவனிடத்தில் அவைகள் போய் சேர்ந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. वे जाकर उसके पास पहुंचे कर 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 7वें अध्याय की 9वें वचन में कहा गया है ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடியாக நோவாவிடத்தில் பேழைக்கு உட்பட்டன. और जो के नर और नारी करके जो के जोड़ी जोड़ी उस नूह के जहाज के अंदर गए. 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 16वें वचन में कहा गया है தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமான சகல மாமிச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. और जो गए वे परमेश्वर की आज्ञा के अनुसार सब जाति के प्राणियों में से नर और मादा कर गए. 14வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, 14वें वचन में भी कहा गया है பலவிதமான சிறகுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. और जो है सब जाति के जो भी पंख वाले पक्षी सब प्रवेश किए. அல்லேலூயா. हालेलुया. கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. நோவா பத்தாண்டு சொல்ற பேழையை கட்டுப்பா. नूह को देखकर परमेश्वर के तो एक जहाज बना. அதுக்கு பிறகு उसके बाद காட்டு மிருகங்கள், जंगली प्राणी, நாட்டு மிருகங்கள், देसी प्राणी, ஊரும் பிராணிகள், रेंगने वाले प्राणी, பறக்கும் பட்சிகள் उड़ने वाले पक्षी, எல்லாத்தையும் உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். इन सब को तेरे साथ शामिल करना है. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஊரும் பிராணிகள் रेंगने वाले प्राणी அப்படின்னா என்ன? उसका मतलब क्या? பாம்பு, ஓனா, பல்லி, பூரா, என்னென்ன உண்டு எல்லாம். सांप है, छिपकली है, कान खजूरा है, எலி எல்லாம், चूहा, இதெல்லாம் ஊரும் பிராணி. ये सब रेंगने वाले जंतु. இதெல்லாம். ஆமென். ये सब. அடுத்தது காட்டு மிருகம். अगला जंगली प्राणी, யானை, சிங்கம், கரடி, புலி, हाथी, शेर, भालू, மான், என்னென்ன இருக்கு அத்தனையும். हिरण, जो भी நாட்டு மிருகங்கள், ஆடு, மாடு, और देसी प्राणी गाय, बैल, அடுத்தது பறக்கும் பட்சிகள், காட்டு பறவைகள், நாட்டு பறவைகள். और उड़ने वाले पक्षी, जंगली पक्षी और நல்ல देसी சிந்திக்க पक्षी. வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. अच्छा विचार करने का एक कार्य நல்லா है. புரிந்து கொள்ளுங்கள். एक बात समझ लीजिए. நோவா பார்த்து சேர்த்துக்கொள் அப்படின்றார். नूह को देखकर कहते तूने ले ले. அப்படின்னு என்ன அர்த்தம்? उसका क्या मतलब? உன்கிட்ட வரும், तेरे पास वो आएंगी, நீ உள்ள ஏத்திக்க. तू उन्हें अंदर ले ले. நீ தேடி போக வேண்டிய அவசியம் तू ढूंढ कर जाने की அவசியம் आवश्यकता இல்ல. नहीं है. அப்ப இங்க ஒண்ணு நடந்திருக்கு. तो यहाँ पर एक बात हुआ है. ஆமென். आमीन. காட்டு மிருகம் எதெல்லாம் உள்ள போணுமோ, जंगली प्राणी जिन जिन को अंदर जाना है, எல்லாம் கிடையாது. காட்டு மிருகங்கள் எத்தனை जंगली प्राणी कितने அங்க சொல்லப்பட்டிருக்கு? எல்லாம் ஜோடி ஜோடியா. वहां पर बताया எத்தனை गया, ஜோடி सब காட்டு जोड़ी மிருகம்னு जोड़ी. சொல்லப்பட்டிருக்கு? कितने जोड़ी जंगली प्राणी करके बताए गए हैं. அத்தனை ஜோடியும் நீங்க போங்க அப்படின்னு ஆண்டவர் வாய் திறந்து கட்டளையிட்டார். उतने जोड़ी तुम जाओ कर परमेश्वर ने मुंह खोलकर आज्ञा दिए. யானை நிறைய இருக்கு.
हाथियां बहुत है, ஆனா लेकिन ஏதோ ஒரு யானைட்ட ஆண்டவர் போய் பேசுறாரு, போ. किसी एक हाथी से परमेश्वर बात करते, तू जा। எங்க போறோம்? कहाँ जाना है? எங்க போறோம்? कहाँ जाना है? நோவாவுடைய பிழைக்கு போ. नूह के जहाज में तू जा। இப்ப யானை கேட்டுக்கும் எங்க இருக்கு? हाथी पूछागा वो कहाँ पर है? ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? परमेश्वर क्या कहेंगे? நான் காண்பிக்கும் பாதைக்கு போ. मैं जो रास्ता बताता तो उस रास्ते में जा। எந்த கரடி ஆண்டவர் ஏத்த திட்டமிட்டாரோ, जिस भालू को परमेश्वर जहाज में लेने का उद्देश्य रखे, கரடிக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். उस भालू को परमेश्वर आज्ञा देते, அது பாட்டுக்கு நடக்குது. वो अपने आप चलता है, அது பாட்டுக்கு நடக்குது. वो अपने आप से चलता है। Praise the Lord. Praise the Lord. ஆமென். आमीन। சிங்கத்துக்கு கட்டளையிட்டார். सिंहों को आज्ञा दिए, எல்லா சிங்கத்துக்கும் இல்ல, सभी सिंहों को नहीं, கூட்டத்தில் இருக்கிற 1-2 சிங்கத்துக்கு தான் கட்டளையிடுறாரு. झुंड में के 1-2 सिंहों को आज्ञा देते, போ. जा। ஆமென். आमीन। நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கறேன். मैं थोड़ा सोच के देख रहा हूँ। மத்த சிங்கம் எல்லாம், ஏய் நீ எங்க போற? बाकी सिंह से पूछेंगे तू कहाँ जा रहा है, அப்படினா तब இது என்ன சொல்லி இருக்கும் அப்படினு யோசித்தீங்களா? इसने क्या बोला होगा कर आप सोचे हो क्या? எனக்கே தெரியாது. मुझे ही नहीं मालूम। என்னமோ ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்டுச்சு. कुछ तो परमेश्वर का आवाज मुझे सुनाई दिया। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய சத்தம் கேட்கிறவன் மற்றவனிடத்துல கேள்வி கேட்காம கர்த்தருக்கு பின்னால போயிட்டே இருப்பான். परमेश्वर की आवाज को जिसने सुना वो दूसरों से सवाल नहीं करेगा, परमेश्वर के पीछे चलते जाएगा। நாட்டு மிருகங்கள்லாம் உள்ள போகுது. देशी प्राणियां सब जा रहे अंदर। இதுக்கு அடுத்தது நான் இதை யோசிக்கும் போது நிறைய சிந்தனையில வந்துச்சு. इसे सोचते समय बहुत सारे विचार आए। ஆமென். ஸ்தோத்திரம். சில மிருகங்கள் ஆப்பிரிக்கால மட்டும் தான் இருக்கும். कुछ प्राणियां सिर्फ अफ्रीका देश में ही रहते, சிலது வந்து அண்டார்டிகால தான் இருக்கும். और कुछ प्राणियां अंटार्कटिका में ही रहते, சிலது ஆசியாவுல மட்டும் தான் இருக்கும். और कुछ प्राणियां आसिया देश में ही रहते, சிலது ஐரோப்பாவுல தான் இருக்கும். कुछ जो यूरोप में ही रहते। இன்னொன்னுங்க ऑस्ट्रेलिया। ஆஸ்திரேலியா கண்டமா இல்ல, நாங்க 4 தான் படிச்சோம், இப்ப 5 ஆக்கியிருக்காங்க. அதனால எனக்கு 4 தான் ஞாபகம் இருக்கு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்லா புரிஞ்சுடுங்க. अच्छे से समझ लीजिए। ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க ஹிஸ்டரி கொஞ்சம் எடுத்து பாருங்க, வரலாறுகளை எடுத்து பாருங்க. आप थोड़ा इतिहास को लेकर देखिए। ஆமென். ஸ்தோத்திரம். அல்லது சில கொஞ்சம் விஞ்ஞான ரீதியா நான் உங்களுக்கு கொண்டு போறேன். तो मैं आपको थोड़े विज्ञान की रीति पे लेके जाता हूँ। எல்லா மிருகங்களும் எல்லா கண்டங்களிலும் கிடையாது. हर एक प्राणी हर एक कॉन्टिनेंट में नहीं रहते। ஆமென். आमीन। எல்லா பிராணிகளும் எல்லா நாடுகளிலும் கிடையாது. हर एक प्राणी हर एक देश में भी नहीं पाए जाते। சிலது வசிப்பதற்கு இந்தியா மட்டும்தான் லாயக்கு. कुछ प्राणी रहने के लिए सिर्फ भारत देश ही लायक है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சிலது வசிப்பதற்கு வேற நாடு தான் லாயக்கு. और कुछ रहने के लिए उनको दूसरा देश ही लायक है। நல்ல பாம்பு பாத்தீங்கன்னா ஒன்லி ஆசியா கண்டத்துல தான். अच्छे सांप को देखोगे तो सिर्फ आसिया देश में ही, ஏன்னா ஆசியால இருக்கிறவன் எல்லாம் நல்ல பாம்பு, விஷம். क्योंकि जो आसिया में जो सांप है वो जहरीला है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Amen. சில மிருகங்கள் சில நாட்டில் தான் இருக்கும். कुछ प्राणियां कुछ जानवर कुछ देश में ही रहते, சில பறவைகள் சில நாட்டுகளில் தான் இருக்கும். कुछ पक्षियां कुछ देश में ही पाए जाते। தமிழ்நாட்டுல கொடை வேடந்தாங்கல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. तमिलनाडु में वेड़े दांगल करके एक जगह है। வெளிநாடுகள்ல இருந்து முட்டை போடுறதுக்கு இங்க வந்துட்டு போவோம். विदेश में से अंडा डालने के लिए यहाँ पर आते, இங்க வந்து குஞ்சு பொரிச்சு குஞ்சோட கூட்டி परिवार के साथ जाएगा. इधर आकर जो है बच्चा निकाल कर परिवार के साथ चले जाते। எல்லா வருஷமும் நடக்குது. हर साल वो होता है। 1-2 எல்லாம் கிடையாது. एक दो नहीं, பல லட்சக்கணக்கான பறவைகள் வரும். कई लाखों पक्षी आते हैं। ஆனா அது இந்தியால இருக்காது. लेकिन वो भारत देश में नहीं रहता, ஒன்லி முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்கு மட்டும் தான் வரும். सिर्फ अंडा देकर बच्चा निकालने के लिए आता है। ஒவ்வொரு தேசத்தில் வாழ்வதற்கென்று மிருகங்கள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, ஊரும் பிராணிகள் இருக்கு. हर एक देश में रहने के लिए पक्षियां हैं, जानवर हैं, रेंगने वाले जंतु हैं। எனக்கு இத படிக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. मुझे ये पढ़ते समय आश्चर्य हुआ। ஆமென். आमीन। நோவா எங்க இருந்தாருன்னு பைபிள்ல எழுதப்படல. नूह कहां पर रहते थे पवित्र शास्त्र में नहीं लिखा गया। என்னுடைய கருத்துப்படி, பைபிள் இல்ல, என்னுடைய கருத்துப்படி. बाइबल नहीं, मेरे हिसाब के अनुसार। ஆபிரகாமுடைய ஸ்டோரி எடுத்து பார்க்கும்போது நோவா அந்த பக்கம் எங்கயா தான் இருந்திருப்பார், சவுதி அரேபியா பக்கம் தான் இருந்திருப்பார். अब्राहम की कहानी से हम देखेंगे तो नूह जो है सऊदी अरेबिया के बगल में वहीं कहीं पर அப்படின்னு होंगे। நான் சொல்றேன், பைபிள்ல எங்கேயும் கிடையாது. वैसा मैं कहता बाइबल में कहीं पर नहीं, எங்கேயோ நோவா வாழ்ந்திருக்கிறார். कहीं पर तो नूह जीते थे। அப்ப உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இருந்து பிரயாணம் பண்ணி நோவா கட்டின பேழைக்குள் மிருகங்கள் பறவைகள் போய் சேர்ந்திருக்கு. तो सारी दुनिया के कई कोने से जीने वाले प्राणी जो है, जानवर जो है, कहीं पर तो नूह ने जहाज बांधा, वहां पर गए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்? क्यों आपसे कहता हूं? கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. परमेश्वर की आवाज वाणी सामर्थ्य है। ஆமென். आमीन। கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட மிருகங்கள்
परमेश्वर के द्वारा सृष्टि के प्राणी, பறவைகள், पक्षी, ஊரும் பிராணிகள், रेंगने वाले இவைகளுக்கு जंतु, கர்த்தர் கட்டளை இடுகிறார். इनको परमेश्वर आज्ञा देते हैं, அவைகள் பிரயாணம் படுகிறது. वे यात्रा करते, எங்கே போகிறது? कहां पर जाते हैं? நோவாவின் பேழை இருக்கும் இடத்திற்கு போகிறது. नूह का जहाज जहां पर है वहां पर, அங்கே போய் वहां पर जाकर போய் நின்ன உடனே जाकर खड़े होते ही நோவாவுக்கு தெரியும், नूह को मालूम है ஆண்டவர் கட்டளையிடாத எந்த மிருகமும் எந்த பறவையும் என் பக்கத்துல வராது, பேழை பக்கத்துல வராது. परमेश्वर आज्ञा नहीं दिए ऐसा कोई प्राणी मेरे जहाज के बगल में नहीं आएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வந்ததையெல்லாம் அவன் சேர்த்து கொண்டான். जो भी आए उसे उसने शामिल किया, வந்ததையெல்லாம் அவன் சேர்த்து கொண்டான். जो भी आए उसके साथ इकट्ठा कर लिया। அல்லேலூயா. हालेलुया। நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए, இதுல இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். इसमें एक और कार्य कहता हूं। ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். परमेश्वर ने नूह को जो प्रोजेक्ट दिया था बड़ी प्रोजेक्ट थी, ஒரு பெரிய கப்பலை உண்டாக்கணும். एक बड़ी जहाज को बनाना है, இவைகளெல்லாம் சேர்த்து கொள்ளணும். और इन सब को उसके साथ में इकट्ठा करना है, இவைகளுக்கெல்லாம் சாப்பாடையும் நீ ரெடி பண்ணும். इन सब के लिए खाना भी तुझे तैयार करना है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। 40 நாள் மழை பெய்யும். 40 दिन बारिश होगी, அப்ப இவன் கணக்கு பண்ணிருப்பான், 40 நாள் மழை பெய்தா तो इसने हिसाब लगाया होगा 40 दिन बारिश होगी तो தண்ணி வடிகிறதுக்கு எத்தனை மாசம் ஆகும் அப்படின்னு அவன் கணக்கு பண்ணிருப்பான். और पानी जो है कम होने के लिए, सूखने के लिए कितने महीने लगेंगे कर Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। இவைகள் எல்லாம் கணக்கு பண்ணி इन सब का हिसाब लगाकर பைபிள் சொல்லுது ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. और वचन कहता है पानी जल जो है पृथ्वी के ऊपर 150 दिन तक बहुत ज्यादा था। அதுக்கு பிறகுதான் தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமா வடியுது. उसके बाद ही जल जो है थोड़ा थोड़ा कम हो रहा ஒரு है। பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கறாரு. एक बड़ा प्रोजेक्ट देते। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। நோவா பெரிய குடும்பம் ஒண்ணும் கிடையாது. नूह एक बड़ा परिवार नहीं, நோவாவும் குடும்பமும் 3 பிள்ளைகள் தான் உண்டு. नूह का परिवार उसके साथ 3 बच्चे ही। ஆனா இந்த ப்ராஜெக்ட் ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் செய்து முடிக்கிறதுக்கான வாசலையும் திறந்தார். लेकिन इस प्रोजेक्ट को परमेश्वर ने दिया और इसे पूरा करने के लिए परमेश्वर ने रास्ता भी खोला। Praise the Lord. Praise the Lord. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்ட் தந்துட்டாருன்னா हमारे जीवन में परमेश्वर एक प्रोजेक्ट को देते हैं तो அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். उसे पूरा करने के लिए भी सामर्थ्य है। நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், हमारे ऊपर परमेश्वर रखा हुआ उद्देश्य, அதை தேவனே நிறைவேற்றி தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். उसे परमेश्वर ही पूरा करने के लिए काफी है। நம்ம என்ன செய்தா போதும்? हम क्या करेंगे तो काफी है। அவர் சொல்றதை கீழ்ப்படிஞ்சா போதும். वो जो कहते हैं उसे मानेंगे तो काफी है। ஆமென். आमीन। நோவாவுடைய பிரசங்கத்தை नूह के प्रचार को கேட்காத மிருகங்களும் பறவைகளும் உள்ள வந்து சேருது. जो नहीं सुने पक्षी और प्राणी भी अंदर आकर पहुंचे। Praise the Lord. Praise the Lord. நோவா பிரசங்கம் பண்றார். नूह प्रचार कर रहे, மழை வருது, மழை வரப்போகுது. बारिश आने वाली है। இந்த பிரசங்கத்தை கேட்காத மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணி எல்லாம் உள்ள வந்து சேருது. इस प्रचार को नहीं सुने ऐसे जानवर, पक्षी, प्राणी, रेंगने वाले जंतु सब अंदर पहुंचे। ஆனா लेकिन நோவாவுடைய பிரசங்கத்தை கேட்ட ஒரு மனுஷனும் பேழைக்குள்ள வரல. नूह के प्रचार को सुनने वाला एक मनुष्य भी अंदर नहीं आया। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, பிரசங்கம் செய்யாததை தேவ பிரசன்னம் செய்து முடிக்கும். जो प्रचार नहीं कर सकता उसे परमेश्वर की उपस्थिति कर सकता है। ஆமென். आमीन। ஒருத்தரையும் பேசி பேசி எல்லாம் ஆண்டவர்ட்ட கொண்டு வர முடியாது. किसी को भी बोल बोल कर बातें कर 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 परमेश्वर के पास नहीं लेके आ सकते। அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. उनके लिए प्रार्थना कर, தேவ பிரசன்னம் அவர்களை தொட ஆரம்பிக்க. परमेश्वर की उपस्थिति उन्हें छुएगी। பேச்சினால பலத்தினால செய்ய முடியாதது तेरी बातों से, तेरे बल से जो तू नहीं कर सकता, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடியதான ஒரு சத்தம் செய்து முடிக்கும். परमेश्वर के मुंह से निकलने वाली एक आवाज उसे पूरा करेगी। ஆமென். आमीन। மனிதனோடு போராடுவதை விட்டுட்டு தேவனோடு போராட ஆரம்பி. मनुष्य के साथ लड़ने से, संघर्ष करने को छोड़कर परमेश्वर के साथ संघर्ष कर। அவரிடத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு வந்தால் போதும். उनकी तरफ से एक आवाज निकल कर आई तो काफी है। அங்கதான் விடுதலை இருக்கு, वहीं पे छुटकारा है, அங்கதான் வெற்றி இருக்கு, वहीं पर विजय है, அங்கதான் மாற்றம் இருக்கு, वहीं पर बदलाव है, அங்கதான் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். वहीं पर अद्भुत होने लगेंगे। காரணம் என்ன? कारण क्या? உன் சத்தத்தை விட தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளது. तेरे आवाज से भी परमेश्वर की आवाज सामर्थ्य है। தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அவருக்கு எதிர்த்து நிற்க ஒருவனால முடியாது. परमेश्वर एक बात कहते तो उसका सामने विरोध करने वाला कोई नहीं। அவர் கட்டளையிடாத
நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो आज्ञा देंगे तो वैसे रुकेगा करके वचन कहता है. நோவாவுடைய காலத்துல नूह के दिनों में எங்கெங்கேயோ இருந்த மிருகங்கள், कहीं कहीं पर रहने वाले எங்கெங்கேயோ जानवर, இருந்த பறவைகள். कहीं कहीं पर रहने वाले पक्षी. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நோவாவுடைய பேழையை ஆராய்ச்சி செய்த பிறகு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், नूह की जहाज की जांच पड़ताल करने के बाद जांच पड़ताल करने वाले लोग कहते हैं ஆசியாவில் உள்ள மிருகங்களும் நோவாவுடைய பேழையில் இருந்தது. ஆப்பிரிக்காவில், அண்டார்டிகால எல்லா நாடுகளில் இருந்ததான மிருகங்களும் உள்ள இருந்தது அப்படின்றாங்க. आसिया देश में पाए जाने वाले प्राणी भी उसके जहाज में थे, और अफ्रीका के जो खंड है उधर जो प्राणियां थे वो भी वहां पर थे. सारे देश के प्राणियां उसमें थे करके थे. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்களா? उससे वो कैसे पता लगाए? ஆசியாவில் உள்ள மிருகத்துக்குள்ளால ஆசியாவில் உள்ள மிருகம் சாப்பிட்ட அந்த சாப்பாடு அங்க இருந்திருக்கு. आसिया का जो प्राणी जानवर था, वो जो उसके अंदर था, वो जो भोजन खाता था, वो भोजन उसके अंदर था. அப்ப இவ்வளவு தூரம் எப்படி பிரயாணம் பண்ணிச்சு? तो इतना दूर तक कैसे यात्रा किया? அதெல்லாம் தெரியாது. वो सब नहीं मालूम. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் அப்படியே ஆகாயத்திலே கொண்டு போயிட்டாரா இல்ல நடக்க வச்சாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. परमेश्वर से उठाकर आकाश में ले गए या उसे चलाए मुझे नहीं मालूम. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், जांच पड़ताल वाले वो कहते हैं இந்தியாவில் உள்ள மிருகங்கள் அங்கே இருந்திருக்கிறது. भारत देश के जानवर प्राणी उसमें थे. ஒவ்வொரு நாடுகளில் உள்ள ஒவ்வொன்றும் அங்கே இருந்திருக்கிறது. हर एक देश में का हर एक प्राणी जो है उसमें था. ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்? क्यों आपसे कह रहा हूं? கர்த்தருடைய வார்த்தை, परमेश्वर की वचन எங்கேயோ இருந்ததை எங்கேயோ கொண்டு சேர்க்கிறது. कहीं पर तो थे, कहीं पर तो लेकर जाके पहुंचाया. हालेलुया. हालेलुया. அது கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. वही परमेश्वर का वचन सामर्थ्य है. நோவா நினைச்சிருந்தாருன்னா, नूह सोचे होते तो ஒன்ன கூட உள்ள சேர்க்கனா பெரும்பாடா இருக்கும். एक को भी अंदर लेके आना है तो बहुत मुश्किल होती. ஒரு எரும மாட்டை தொழுவத்துக்குள்ளால கட்டறதுக்குள்ளால ஒவ்வொருத்தனுக்கு உயிர் போயிடும். एक भैंस को उसकी शाला में बांधने के लिए एक का जान निकल जाएगा. காட்டு மாடுகள் உள்ள போயிருக்கு. जंगली गाय अंदर गए. Praise the Lord. Praise the Lord. நோவா கட்டி முடிச்சாரு. नूह ने बांध कर खत्म किए. அவருக்கு வேலை முடிஞ்சு. उनका काम समाप्त. ஆண்டவர் கட்டளையிட்டார். परमेश्वर आज्ञा दिए. ஒவ்வொரு மிருகமும் அப்படியே அமைதியா போகுது. हर एक प्राणी जानवर एकदम चुपचाप जा रहा है. அவர் ஒவ்வொன்றுக்கு ராக்கா வச்சிருந்திருக்கார். वो उनके लिए हर एक के लिए कमरा बनाकर रखे थे. உள்ளேலாம் கிடையாது, தனித்தனி ரூம் அதுக்கெல்லாம். सबके लिए अलग अलग कमरा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆட்டுக்குள்ள போய் நின்னுட்டு वो अपने आप जाकर अंदर खड़े हो गया. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நோவாவுக்கு நோவாவுடைய குடும்பத்துக்கு என்ன வேலை? नूह और नूह के परिवार का क्या काम? அவ்வளவு நாள் அங்க இருந்து சாப்பாடு போடணும். उतना दिन उसके अंदर रहकर उनको खाना खिलाना है. Praise the Lord. Praise the Lord. அதனால அவங்களுக்கு நல்ல டைம் பாஸ். इसलिए उनका अच्छा टाइम पास. Praise the Lord. Praise the Lord. ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்? मैं क्यों आपको बता रहा हूँ? காட்டு மிருகங்களை ஒரு மனுஷனால நடத்த முடியாதுங்க. जंगली प्राणी, जंगली जानवरों को एक मनुष्य नहीं चला सकता. ஒரு யானையை பிடிச்சு இழுத்து கொண்டு வர முடியுமா உள்ள? एक हाथी को पकड़ के अंदर लेकर आ सकता है क्या? சிங்கத்தை பிடிச்சு இழுத்து கொண்டு வர முடியுமா? एक सिंह को पकड़ के अंदर लेकर आ सकते हैं क्या? கர்த்தருடைய வார்த்தை, परमेश्वर का वचन. அதான் சொல்லப்படுது, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. वही कहा गया परमेश्वर का वचन सामर्थ्य है. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட அது அப்படியே போகும். वो जो कहेंगे वो होगा, और जो आज्ञा देंगे वो वैसे ही जाएगा. ஹalleluya. हालेलुया. அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்த ஒருவனால முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. उनके हाथ को रोककर पकड़कर रोकने वाला कोई नहीं. தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. दानियेल की पुस्तक को 4थे अध्याय को पढ़ोगे तो वहां पर एक वचन है. 35வது வசனம். தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனம். दानियेल का पुस्तक 4थे अध्याय का 35वां वचन. 4:35 சொல்லுகிறது, 4थे अध्याय का 35वां वचन कहता है, அவருடைய கையை தடுத்து उनके हाथ को रोककर அவரை நோக்கி उन्हें देखकर என்ன செய்கிறீர் என்று आप क्या कर रहे हो कर சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ऐसा पूछने के लिए कोई भी नहीं है. Praise the Lord. Praise the Lord. நேபுகாத்நேச்சர் சொல்றான், नेबुकादनेस्सर कहते ஏமன் ஒரு பெரிய ராஜாவன், एक बड़ा राजा, பாபிலோனின் சாம்ராஜ்யத்துக்கே ஒரு பெரிய ராஜா. बाबुल के साम्राज्य का एक बड़ा राजा ஒரு நாள் एक दिन அரண்மனையில சுத்திட்டு இருக்கும்போது राजमहल में घूमते समय அவனுடைய இதயத்துக்குள்ளால ஒரு சிந்தை வருகிறது. उसके हृदय में एक विचार आता है. அப்படி அரண்மனையெல்லாம் பார்க்கறான். उसके राजमहल को सब देखता है. பார்த்துட்டு என்ன சொல்றான்? देखकर क्या कहता है? ஏமன் ஸ்தோத்திரம், என்னுடைய மகத்துவத்திற்காக, मेरे महत्व के लिए, ஏமன் என்னுடைய மகிமைக்காக, मेरी महिमा के என் लिए, வல்லமையின் பராக்கிரமத்தினாலே,
मेरे सामर्थ के पराक्रम से, என்னுடைய ராஜ்யத்துக்காக நான் கட்டின பாபிலோன். मेरे राज्य के लिए मैंने बांधा बाबिलोन. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? இந்த வார்த்தை ராஜாவுடைய வாயில இருக்கும்போதே, ये बातें जब राजा के मुंह पर थी, நேபுகாத்நேச்சருடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு நீக்கப்பட்டது. नेबुकादनेस्सर का राज्यभार उससे अलग कर दिया गया. மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டார். मनुष्य से निकाल दिया गया. மிருகங்களைப் போல மாறினார். जानवर के समान बना. மிருகங்களோடு சஞ்சரித்தார். जानवरों के साथ रहने लगा. மாடுகளைப் போல புல்லை தின்றார். गाय के समान घास खाया. Praise the Lord. Praise the Lord. அவருடைய நகங்கள் வளர்ந்தது. उनके नाखून, उसके नाखून बड़े हो गए. அவைகள் பட்சிகளுடைய நகங்களைப் போல பெரிதாக மாறினது. उसके नाखून पक्षियों के नाखून के समान बड़े हो गए. அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியில் நனைந்தது. उसका शरीर आकाश से पड़ने वाली होश से भीगने लगा. அல்லேலூயா. हालेलुया. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஏமன் ஸ்தோத்திரம் பெரிய ராஜா. एक बड़ा राजा, பாபிலோனின் சாம்ராஜ்யத்துக்கு ராஜா. बाबुल के साम्राज्य का राजा. பல நாடுகள் அவனுக்கு கீழே இருக்கிறது. कई देश उसके अधीन है. பெரிய அரண்மனையை கட்டுறான். बड़े राजमहल को बांधता है. கட்டிட்டு உலாவிட்டே இருக்கான். बांध कर उसके ऊपर घूम रहा है. சொன்ன வார்த்தை, उसने जो बात कही, என் பராக்கிரமத்தின் கையினாலே, मेरे पराक्रम के हाथों से, என் மகத்துவத்திற்காக, मेरे प्रताप के लिए, ஏமன் என் ராஜ்யத்துக்காக, मेरे राज्य के लिए நான் கட்டின பாபிலோன். मैंने बांध के खड़ा किया बाबिलोन. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? परमेश्वर क्या किए मालूम है क्या? ஒரே நிமிஷத்துல குறிச்சியிலிருந்து கீழே இறக்கிட்டார். சிங்காசனத்திலிருந்து கீழே இறக்கிட்டார். एक ही मिनट में उसे कुर्सी से, सिंहासन से नीचे उतार दिए. பெரிய ராஜாதா. बड़ा राजा. அடுத்தது நினைச்சு, अगला क्या हुआ? அவன் மாடுகளை போல புல்ல தின்ன ஆரம்பிச்சான். वो गाय के समान घास खाने लगा. நகங்கள் எல்லாம் பட்சிகளுடைய நகங்கள் மாறி மாறுது. उसके नाखून पक्षियों के नाखून के समान बदल गए. அரண்மனையை விட்டு வெளியே ஓடுறான். பைத்தியக்காரன போல ஓடுறான். राजमहल को छोड़ के बाहर जा रहा है, पागल के समान दौड़ रहा है. எல்லாம் கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. ஒரு நாளும் தேவன் நமக்கு தந்திருக்கிறவைகள் மேலே மேன்மை பாராட்ட கூடாது. एक भी दिन परमेश्वर ने हमें जो दिया है उसके ऊपर घमंड नहीं करना है. घमंड. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. எதை தந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். जो भी दिए परमेश्वर की स्तुति हो. ஆமென். आमीन. சிலரெல்லாம் புதிய நகையை வாங்கிட்டா 10 தடவை எடுத்து பாப்பா. कुछ लोग नया सोना गहना ले लिए तो उसको 10 बार उठाकर देखेंगे. நான் வாங்கிட்டேன். मैंने ले लिया. கர்த்தர் தந்தார் அப்படி சொல்லு. परमेश्वर दिए उतना बोल. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. ஆமென். आमीन. ஏன் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன்? क्यों मैं इस बात को तो आपसे कह रहा हूं? மிருகங்களோட சஞ்சரிக்கிறான். जानवरों के साथ रहने लगा. அதுக்கு பிறகு उसके बाद புத்தி தெளிந்தது. बुद्धि खुला. அவன் ஆண்டவரை உன்னதமானவரை உயர்த்த ஆரம்பித்தான். वो परम प्रधान परमेश्वर को ऊंचा उठाया. என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினே. सदा काल के लिए जीवित रहने वालों की प्रशंसा करके महिमा किया. அவருடைய கர்த்தத்துவம் தான் நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறையா நிற்கும் என்று சொல்கிறார். उसकी प्रभुता ही निरंतर है और उसका राज्य निरंतर रहेगा कर कहा. ஒரு பெரிய ராஜாவாக இருந்து एक बड़ा राजा रहकर தள்ளப்பட்டவன், नीचे ढकेल दिया गया. மிருகத்தை போல மாறினவன், जानवर के समान बना. பட்சிகளை போல மாறினவன். पक्षियों के समान बना. இப்ப சொல்றான், अब कहता है என் கையின் பலனால் அல்ல, मेरे हाथों के बल से नहीं. ராஜாதி ராஜா அவர் ஒருத்தர் தான். राजाधिराज वो एक ही है. நான் ஒருபோதும் ராஜாதி ராஜாவாக மாற முடிவதில்லை. मैं कभी भी राजाधिराज नहीं बन सकता. அவரை புகழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். उनकी प्रशंसा करके परमेश्वर की महिमा किया. அந்த ராஜா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? वो राजा कहने वाली बात क्या है? பூமியின் குடிகள் ஒன்றுமில்லை என்று நான் எண்ணுகிறேன். पृथ्वी में रहने वाले कुछ भी नहीं है करके मैं जान गया. அவர் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிறார். वो उनकी इच्छा के अनुसार करते. அவர் தம்முடைய சித்தத்தின்படி वो उनकी इच्छा के अनुसार வானத்தின் சேனையையும் आकाश की सेना को, பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். पृथ्वी में रहने वालों को चलाता है. அவருடைய கையை தடுத்து उसके हाथ को रोककर, அவரை நோக்கி उन्हें देखकर, நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. आप क्या कर रहे हो करके पूछने वाला कोई भी नहीं. அவர் என்ன சொல்றாரோ அப்படித்தான் நடக்கும். वो जो कहते वैसे ही होगा. Praise the Lord. Praise the Lord. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. புத்தி தெளிந்தவன் சொல்லுவான், நான் ஒன்றுமில்லை. जिसकी बुद्धि खुल गई वो कहेगा मैं कुछ भी नहीं. எல்லாமே கர்த்தர் அப்படின்னுவா. सब कुछ परमेश्वर करके. இவருடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चों, அவருடைய பைபிள் தெளிவா சொல்லுது, அவரை நோக்கி पवित्र शास्त्र कहता है सब उन्हें देखकर, நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லி आप क्या कर रहे हो कर அவரை தடுக்கிறவன் ஒருவனும் இல்லை. उन
उन्हें रोकने वाला कोई भी नहीं। அவர் வார்த்தை எப்படி வருதோ उनका वचन जैसे आता है அப்படித்தான் ஆகும். वैसे ही होगा। நேபுகாத்நேச்சர் சொன்னா நான் பெரிய ராஜா, नेबुकादनेस्सर ने कहा मैं बड़ा राजा हूँ। ஆண்டவருடைய வார்த்தை வருது, परमेश्वर का वचन आता है நீ பைத்தியக்காரனாய் மாறுவாய், तू एक पागल बनेगा, நீ மிருகத்தை போல तू மாறுவாய், जानवर के समान होगा, நீ பட்சிகளை போல மாறுவாய். तू एक पक्षी के समान बदलेगा। பைபிள் தெளிவா சொல்லுது, बाइबल साफ कहता है கர்த்தருடைய வார்த்தையின்படியே நேபுகாத்நேச்சர் மாறினான் என்று வேதம் சொல்கிறது. परमेश्वर के वचन के अनुसार ही नेबुकादनेस्सर बदल गया कर। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. परमेश्वर की आवाज सामर्थी है। கர்த்தருடைய வார்த்தை परमेश्वर का वचन அதிகாரம் உள்ளது. अधिकार है। அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். वो जो कहेंगे वो होगा, वो जो आज्ञा देंगे वो रुकेगा। Praise the Lord. Praise the Lord। தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चों, கர்த்தர் உனக்காக ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். परमेश्वर तेरे लिए एक वचन कहना चाहिए। Amen. आमीन Amen. आमीन। கர்த்தர் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, परमेश्वर तेरे को देखकर एक वचन, एक शब्द कह दे तो அது அப்படியே वो वैसे ही, அப்படியே वो वैसे ही, சத்தமா சொல்லுங்க, அது அப்படியே वो वैसे ही, அப்படியே वैसे ही ஆகும். होगा। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அவரை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க ஒருவரும் இல்ல. उन्हें देखकर आप क्या कह रहे हो करके पूछने वाला कोई नहीं। நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை, हमारे जीवन में परमेश्वर का वचन। ஆமென். आमीन। எந்த காரியத்துல நீ எதிர்பார்க்கற, जिस कार्य में तू उम्मीद करता அதுல है கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும். उसमें परमेश्वर का वचन शब्द प्रकट होना கர்த்தருடைய चाहिए। வார்த்தை வெளிப்பட்ட உடனே மிருகங்கள்லாம் உள்ள வந்து சேர்ந்துச்சு. परमेश्वर का वचन प्रकट होते ही सारे जानवर अंदर आकर पहुंचे। இவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவர், उतने बड़े कार्य परमेश्वर करते। இயற்கையின் மேலே சகல அதிகாரம் உள்ளவர். कुदरत के ऊपर पूरा अधिकार है। ஆமென். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உனக்காக ஒரு வார்த்தை சொல்லணும். आज भी परमेश्वर तेरे लिए एक वचन कहना चाहिए। அப்போ அந்த வார்த்தை ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லும் வரைக்கும் तो वो वचन परमेश्वर हमसे कहने तक ஆண்டவர்ட்ட போராடணும். परमेश्वर से संघर्ष करना है। கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட போராடணும், ஆண்டவர்ட்ட போராடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்காம இருக்கா, तेरे जीवन में कार्य नहीं हुआ क्या, ஆண்டவர்ட்ட போராடு. परमेश्वर से संघर्ष कर। அந்த காரியத்துல கர்த்தருடைய சத்தம் வரும் வரைக்கும், उस कार्य में परमेश्वर की वाणी आवाज आने तक। மறுபடியும் சொல்றேன், वापस कहता ஒரு हूँ, காரியம் நடக்காம இருக்கா, एक कार्य नहीं हुआ है क्या, அந்த காரியத்துல கர்த்தருடைய சத்தம் பிறக்கும் வரைக்கும், उस कार्य में परमेश्वर का आवाज जन्म होने तक, அந்த காரியத்துல கர்த்தருடைய ஆன்சர் வர்றது வரைக்கும், उस कार्य में परमेश्वर का जवाब आने तक கர்த்தர்ட்ட என்ன செய்யணும், परमेश्वर से क्या कहना है, கர்த்தர்ட்ட என்ன செய்யணும், परमेश्वर से क्या कहना है, போராடணும். சத்தமா சொல்லுங்க, போராடணும். संघर्ष करना है। ஆமென். आमीन அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। யாக்கோபு பைபிள்ல யாக்கோபி குறித்து வேதம் சொல்கிறது, याकूब के बारे में वचन कहता है கர்த்தருடைய சத்தம் பிறக்கும் வரைக்கும் போராடினான். परमेश्वर की आवाज जन्म होने तक उसने उससे संघर्ष किया। ஆமென். आमीन। மாமனார் வீட்டுல இருந்து வெளியே வரான், अपने ससुर के घर से बाहर आया। யாப்போக்கு நதியை தாண்டினா ஏசாவை சந்திக்க வேண்டாம். याबूक नदी को पार करते ही एसा से मुलाकात करना है। ஏசாவன் சகோதரனா இருந்தாலும் एसाव उसका भाई था तो भी ஏசா ஒரு வார்த்தையை ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தான். एसाव ने पहले ही से एक बात बोल के रखा था, நீ என்ன ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கின, तूने मुझे ठग कर आशीर्वाद को चुराया। ஆமென். आमीन। என்னைக்காவது என் கையில அம்பிடுடா, तू कभी ना कभी मेरे हाथ में तू फंसेगा। ஆமென். आमीन। அப்ப நான் பாத்துக்கிறேன். तब मैं तुझे देख लूंगा। யாக்கோபு மறக்கல, ஏசாவும் இது ரெண்டு பேரும் மறக்கல. याकूब भी इस बात को नहीं भूला और एसाव भी इस बात को नहीं भूला। ஏசாவும் யாக்கோபு எப்ப கையில படுவான் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். एसाव भी याकूब कब मेरे हाथ में मिलेगा करके ढूंढ रहा है। யாக்கோபுக்கும் தெரியும், याकूब को भी मालूम है ஏசா சாதாரணமான ஆள் இல்ல. एसाव साधारण व्यक्ति नहीं। அல்லேலூயா, हालेलुया। யாப்போக்கு நதியில வந்துட்டான், याकूब नदी के पास आ गया, எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி விட்டான். सबको उस किनारे पहुंचा दिया। ராத்திரி நேரத்துல ஆண்டவர்ட்ட போராட ஆரம்பிச்சான். रात के समय परमेश्वर से संघर्ष करने लगा। எதுக்கு போராடான் தெரியுமா, किसके लिए संघर्ष किया, கர்த்தரின் ஒரு சத்தம் கேட்க வேண்டாம். परमेश्वर की एक आवाज सुननी है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। ஜெபம் பண்றான். प्रार्थना कर रहा है, प्रार्थना कर रहा है। ஆண்டவர் வந்துட்டாரு. परमेश्वर आगे, ஆனா लेकिन இவன் எதிர்பார்க்கிற சத்தத்தை ஆண்டவர் சொல்லவில்லை.
इसने जो उम्मीद की थी वो आवाज परमेश्वर ने नहीं कही। ஆமென். आमीन। என்ன ஆசீர்வதியும் ஆண்டவரே. मुझे आशीष कीजिए प्रभु। ஏசாவை சந்திக்க போறேன். एसाव से मिलने जा रहा हूँ। என்கிட்ட ஏதாவது பேசுங்க. मुझसे आप कुछ बात कीजिए। ஆண்டவரோட பேசியிருக்கான். ஆண்டவரும் பக்கத்துல தான் நிக்கறாரு. परमेश्वर से बातें कर रहे हैं, परमेश्वर भी उसके बगल में ही है। ஆண்டவர் சொல்றாரு பொழுது விடியுது நான் போறேன் என்ன விடு அப்படின்றாரு. परमेश्वर कहते हैं अभी सवेरा होने वाला है, पो फटने वाला है, मुझे छोड़ मुझे जाना है। யாக்கோபு என்ன சொல்றான்? याकूब क्या कहता है? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய मुझे आशीष के बिना நான் உம்மை मैं आपको விட மாட்டேன். नहीं छोड़ूंगा, விட மாட்டேன். नहीं छोड़ूंगा, விட மாட்டேன். नहीं छोड़ूंगा। பிடிச்சுக்கிட்டான். पकड़ लिया, பிடிச்சிட்டான். पकड़ लिया। ஆண்டவர் ஆசீர்வதிக்கல ஆரம்பத்துல. परमेश्वर शुरू में उसको आशीष नहीं किए। நான் வந்தேப்பா உன்னை பார்க்க. मैं आया तुझसे मिलने, நீ கூப்பிட்ட வந்துட்டேன். तूने बुलाया मैं आया, ஆனா நான் போறேன். लेकिन मैं जा रहा हूँ। அவன் என்ன சொல்றான்? वो क्या कहता है? முடியாது. नहीं, முடியாது. नहीं। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, ஆமென். आमीन। இவருடைய பிள்ளைகளே परमेश्वर के बच्चों, ஆண்டவருடைய சத்தம் பிறக்கிறது வரைக்கும் परमेश्वर की आवाज पैदा होने तक அவன் ஆண்டவரோட அவன் போராடிட்டே இருக்கான். போராடிட்டே இருக்கிறான். वो परमेश्वर से संघर्ष कर रहा है, संघर्ष कर रहा है। வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது वचन में कहा गया है அவன் விரும்பின சத்தம் வரும் வரைக்கும் वो चाहने जैसा आवाज वाणी आने तक, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறது வரைக்கும் वो मुझे आशीष कीजिए ऐसा बोलने तक யாக்கோபு போராடிட்டே இருக்கான். याकूब संघर्ष कर रहा है। பைபிள் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா पवित्र शास्त्र में आप पढ़कर देखोगे तो ஏமன் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார் நான் உன்னை ஆசீர்வதிச்சேன் இனி நீ யாக்கோபு கிடையாது நீ இஸ்ரவேல் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर कहते हैं कि मैंने तुझे आशीष किया, आपसे तू याकूब नहीं तू इस्राएल लेकर कर। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए தேவனுடைய பிள்ளைகளே. परमेश्वर के बच्चों, அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் அவன் விடுறான். उसके बाद ही वो परमेश्वर को छोड़ता है। அநேக நேரத்துல अनेक समय में ஆண்டவருடைய சத்தம் பிறக்கும்படி நாம் போராட மாட்டேங்கிறோம். परमेश्वर की आवाज पैदा होने तक हम संघर्ष नहीं करते। கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதுன்னு தெரியும். परमेश्वर का आवाज सामर्थ्य करके मालूम है, ஆனா लेकिन அவர் நம்முடைய வாழ்க்கையில பேசுகிறது வரைக்கும் वो हमारे जीवन में बातें करने तक, Praise the Lord, Praise the Lord, அவரை விடக்கூடாது. उन्हें नहीं छोड़ना है। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க बगल वाले का हाथ पकड़ कर बोलिए அவர் உங்ககிட்ட பேசுகிறது வரைக்கும் அவரை விடக்கூடாது. वो आपसे बातें करने तक उन्हें नहीं छोड़ना है। ஆமென். आमीन, ஆமென். आमीन, ஹalleluya. हालेलुया। உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. तेरा नाम क्या है पूछते, அவன் சொன்னா யாக்கோபு. वो कहता है याकूब। அப்பொழுது அவர் சொல்றாரு तब वो कहते இனி உன் பேர் யாக்கோபு கிடையாது. अब से तेरा नाम याकूब नहीं, இனி உன் பேரு अब से तेरा नाम இஸ்ரவேல் எனப்படும். इस्राएल करके कहा நீ जाएगा। மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. तू मनुष्य परमेश्वर से युद्ध करके तू प्रबल हुआ। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान அவன் दीजिए, வாழ்க்கை அதுக்கு பிறகு சேஞ்ச் ஆகுதுங்க. उसका जीवन उसके बाद बदल गया। ஆமென். आमीन। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க கர்த்தர் பேசிட்டாருனாலே நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆயிரும். परमेश्वर बातें कर लिए तो हमारा जीवन बदल जाएगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। இவன் என்ன எதிர்பார்ப்போட போறான்? अब ये क्या उम्मीद के साथ गया? தாண்டி போனா ஏசா வந்து கொன்னு விடுவான். मैं पार कर कर गया तो एसाव आके मुझे मार डालेगा, குடும்பத்தை அழிச்சு போடுவான். मेरे परिवार को ही नाश कर देगा। வெறித்தனமா இருக்கான். वो तो बहुत ही गुस्से में, கூள கொடுத்து சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். मैंने तो उसको खिचड़ी देकर जो है श्रेष्ठ पुत्र भाग को ले लिया। இரண்டாவது दूसरा, ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கிட்டான். एसाव के आशीर्वाद को भी याकूब छीन लिया। ரொம்ப கோவமா இருக்கான்னு தெரியும். वो बहुत ही गुस्से में करके मालूम है, கர்த்தருடைய வார்த்தை அவன் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிச்சு. परमेश्वर का वचन उसके जीवन को बदल दिया। ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டு போறான். परमेश्वर की आवाज को सुन के जा रहा है। இனி யாக்கோபு இல்லப்பா, अभी तू याकूब नहीं, இனி இஸ்ரவேல். अब से तू इस्राएल நான் உன்னை है। ஆசீர்வதிக்கிறேன். मैं तुझे आशीष करता हूँ। போறான். जा रहा है, யாப்போக்கு நதியை தாண்டி போறான். यापुक नदी को पार करके जाता है। ஏசா அங்க இருந்து வரான். एसा वहां से आता है। வந்தவன் என்ன நடந்துச்சு தெரியுமா? वो ऐसे देखते क्या कि मालूम है क्या, ரெண்டு பேரும் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. दोनों एक दूसरे को गले लगाए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah சொல்லுங்க. हालेलुया बोलिए। அதான் உங்களுக்கு சொன்னேன். वही मैंने आपसे कहा था, கர்த்தருடைய சத்தத்துக்காக காத்துரு. परमेश्वर की आवाज के लिए इंतजार कर। வல்லமை உள்ள சத்தம்
சத்தம், वो सामर्थी वचन, அது பராக்கிரமமுள்ள சத்தம். वो पराक्रमी आवाज, அவர் கட்டளையிட நிற்கும். वो आज्ञा देंगे तो रुकेगा, அவர் சொல்ல ஆகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वो जो कहेंगे वो होगा करके वचन में कहा गया அந்த है। வார்த்தைக்காக காத்திரு. उनके वचन के लिए इंतजार कर। ஆமென். ஆமென்। அதுக்கு பிறகுதான் உனக்கு ஒரு மாற்றத்தை காண முடியும். उसके बाद ही तेरे लिए तो एक बदलाव को देख सकता है। ஆமென். आमीन। கொலை வெறியோட இருக்கிறவன் वो तो खून करने के जोश में है। கர்த்தர் சத்தத்தை கேட்ட உடனே ये परमेश्वर की आवाज को सुनते ही கேட்டது யாக்கோபு தான். सुना याकूब ने, ஆனா கிரியை ஏசாவுக்குள்ளாலே நடக்க ஆரம்பிச்சது. लेकिन क्रिया एसाव के अंदर भी होने लगी। ஆமென். आमीन। அன்னைக்கு விடிய காலத்திலே ஆண்டவர் ஏசாவுட்டையும் போயிருப்பாரு. उस दिन सवेरे भोर को परमेश्वर एसाव के पास भी गए होंगे, யாக்கோபுடைய எதிரிட்டையும் போயிருப்பாரு. याकूब के शत्रु के पास भी गए होंगे। உன் அண்ணன் வரான், तेरा बड़ा भाई आ रहा है, அவனை ஒண்ணும் செய்யாத. उससे तू कुछ मत कर। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया। யாக்கோபிடத்தில் நேரடியாக பேசுகிறார். याकूब के सामने सामने बातें किए ஏசாவிடத்தில் மறைமுகமாக ஆண்டவர் பேசுகிறார். और एसाव से गुप्त में बात किए। அதனால தான் அவன் கொலவெறி எல்லாம் மாறி போச்சு. इसीलिए उसको खून करने का जो गुस्सा था वो सब बदल गया। மறுபடியும் சொல்கிறேன், वापिस कहता हूँ, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. परमेश्वर का आवाज सामर्थी है। எங்கேயோ இருந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் கொண்டு சேர்க்குது. कहीं पर रहने वाले जानवर पक्षियों को सब एक जगह पे इकट्ठा किया। கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதுக்கு तो परमेश्वर की आवाज को सुनने के लिए நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியம். हमें इंतजार करना आवश्यक है। எந்த காரியத்திலும், உன் வாழ்க்கையில எந்த காரியத்திலும் சரி, तेरे जीवन के किसी भी कार्य में, என்ன பிரச்சனையிலும் சரி, किसी भी परेशानी में நீ அந்த பிரச்சனைக்காக வழக்காடிட்டு இருக்காத. तू उस परेशानी के लिए मुकदमा मत அந்த लड़। பிரச்சனை அடிச்சு நீ புலம்பிட்டு இருக்காத. उस परेशानी को सोच के तू विलाप मत कर। தேவனுடைய கட்டளை பிறப்பதற்காக அவைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பி. परमेश्वर की आज्ञा उसके लिए निकलने के लिए तू प्रार्थना कर। அவருடைய பாதத்தில் நீ காத்திருக்க ஆரம்பி. उनके चरणों में तू रुक के इंतजार कर। புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரம் 37வது வசனம் சொல்கிறது, विलाप गीत का 3 अध्याय का 37वां वचन कहता है, அவர் கட்டளை இடாதிருக்க वो आज्ञा दिए बिना காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லத்தக்கவன் யார்? कार्य होगा कर कर कहने वाला कौन? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? तो उसका क्या मतलब? அவர் கட்டளை இடாம उनके आज्ञा के बिना ஒரு காரியமும் एक भी कार्य ஒரு மனுஷனுக்கும் एक भी मनुष्य के लिए நடக்காது. नहीं होगा। மறுபடியும் சொல்றேன், वापिस कहता हूँ, அவருடைய கட்டளை பிறக்காம उनकी आज्ञा के बिना நம்ம வாழ்க்கையில हमारे जीवन में ஒரு காரியமும், एक भी कार्य, சத்தமா சொல்லுங்க, जोर से बोलिए, நடக்காது. नहीं होगा, நடக்காது. नहीं होगा। ஆமென். आमीन। அவர் கட்டளை பிறந்தப்ப उनकी आज्ञा निकलने के बाद நோவாவுடைய பேழைக்கு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் போய் சேருது. नूह के जहाज के अंदर जानवर, पक्षियां, प्राणियां, रेंगने वाले जंतु सब जाकर पहुंचते। அவர் கட்டளை பிறந்தப்ப उनकी आज्ञा निकलते ही நேபுகாத் நேச்சர் பாபிலோனிய ராஜா காட்டுக்குள்ளால போறான், மிருகங்களை மாறுறான். नेबुकादनेस्सर बाबिलोन का राजा जो है, राजा के पास से निकलकर जो है जानवर बन गया। அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். वो परमेश्वर क्यों देखा? மறுபடி கர்த்தருடைய கட்டளை, वापिस परमेश्वर की आज्ञा, மறுபடியும் ராஜாவாக மாறினான். वापिस राजा बना। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய கட்டளை உன் வாழ்க்கையில ஒவ்வொன்றிலையும் பிறக்கணும். परमेश्वर की आज्ञा तेरे जीवन के हर एक कार्य में जो है निकलनी चाहिए। ஆமென். आमीन। நிறைய நேரத்துல बहुत से समय நன்மை உண்டாகல भलाइयां नहीं हुई, அப்படின்னு கவலைப்படுற. ऐसा चिंता करता है। ஆனா लेकिन எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? कितना समय तू प्रार्थना करता है? விளங்குதா? समझ में आया? அவர் கட்டளை பிறக்கிறதுக்கு ஜெபம் பண்ணியா? उनकी आज्ञा निकलने के लिए तूने प्रार्थना किया क्या? அவர் கட்டளையிடா நிற்கும் யா? वो आज्ञा देंगे तो रुकेगा, சொன்னா உடனே நடக்கும்பா. वो कहेंगे तो तुरंत होगा। ஆனா लेकिन ஆண்டவர் சமூகத்துல உட்கார மாட்டேங்கிறோமே. परमेश्वर के सम्मुख हम नहीं बैठते। யாக்கோபு பாரு, விடிய விடிய உட்கார்ந்திருந்தான். याकूब को देख के सवेरे सवेरे तक बैठा। நம்ம விடிய விடிய செல்போன்ல எல்லாம் உட்கார்ந்திருக்கோம். हम तो सवेरे सवेरे तक मोबाइल फोन में बैठते। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப கர்த்தரின் கட்டளை எப்படி பிறக்கும்? तो परमेश्वर की आज्ञा कैसे निकलेगी? Hallelujah. Hallelujah. சத்தம் Hallelujah. जोर से Hallelujah. 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 அவர் கட்டளை இடாம वो आज्ञा दिए बिना ஒண்ணு நடக்காது. புலம்பல் 3வது அதிகாரம் 37வது வசனம் தம்பி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவர் கட்டளை இடாம उनकी आज्ञा दिए बिना ஒண்ணும் ஒரு காரியமும் சம்பவிக்காது. एक भी कार्य जो है नहीं होगा। மறுபடியும் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றார்.
फिर से परमेश्वर वचन कहने के लिए कह रहे, அவர் கட்டளையிடாம उनके आज्ञा दिए बिना ஒரு காரியமும் एक भी कार्य சம்பவிக்காது. संभव में नहीं होगा. அவர் கட்டளையிடணும்னா उनको आज्ञा देना है तो அவர் பாதத்துல उनके चरणों में உட்காரணும். बैठना है. அங்க இருந்து சத்தம் வரணும். वहां से आवाज निकलनी चाहिए. அவர் சொல்லணும். वो कहना है. நம்ம பிரயாசப்படுறதுல எல்லாம் நடக்காது. हमारे प्रयास करने से नहीं होगा. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? कितने लोग को ये बात समझ में आया? விளங்குனவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. समझे वे लोग हालेलुया बोलिए. பரவாயில்லை, நீங்க எல்லாரும் விளங்கி இருக்கீங்க. अच्छी बात है, आप सब ने समझा है. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருக்கு நன்றி. परमेश्वर का धन्यवाद. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? क्यों आपसे कह रहा हूं? அவர் சொல்லாம நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்காது. उनके कहे बिना हमारे जीवन में कुछ नहीं होगा. அவர் சொல்லணும்னா, அவர் கட்டளையை பிறப்பிக்கணும்னா, वो कहना है, उनकी आज्ञा निकलनी है तो ஆமென், யாக்கோபு மாதிரி உட்கார்ந்து இருக்கணும் தேவ சமூகத்துல. याकूब की जैसे परमेश्वर के सम्मुख बैठे रहना है. எது வரைக்கும் காரணம்? कब तक बैठना है? அவர் ஆன்சர் பதில் சொல்றது வரைக்கும். वो जवाब देने तक. ஆமென். आमीन. யாக்கோபு எது வரைக்கும் உட்கார்ந்தா? याकूब कब तक बैठे रहा? அவர் பதில் கொடுத்து போன்னு சொல்றது வரைக்கும். वो जवाब देकर जा कहने तक. போ, நான் சரி பண்ணிட்டேன், तू जा, मैंने सब सही कर लिया है. கட்டளை பிறந்தது வரைக்கும். अगला दिन होने तक. ஆமென். आमीन. உன் வாழ்க்கையில என்ன காரியமா இருந்தாலும் சொல்றேன், तेरे जीवन में कोई भी कार्य क्यों ना हो, அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்படணும். उनसे एक वचन निकलनी चाहिए. அவரிடத்திலிருந்து उनके पास से ஒரு வார்த்தை एक वचन புறப்படணும். निकलनी चाहिए. நிறைய காரியத்தை கர்த்தர் சிலருக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். बहुत से कार्य परमेश्वर कुछ को एहसास करा रहे. நிறைய பிரயாசப்பட்ட, तू बहुत प्रयास किया, நடக்கல. नहीं हुआ. பிரயாசப்படுறதை விடு, प्रयास करना छोड़. அவருடைய வார்த்தைக்காக காத்துரு, அவருடைய கட்டளைக்காக காத்துரு. उनके वचन, उनके आज्ञा के लिए तू इंतजार कर. அவருடைய கட்டளைக்காக நீ காத்திருந்தேன்னா போதும். उनके आज्ञा के लिए तू इंतजार करेगा तो काफी है. நிச்சயம் ஏமன், கர்த்தருடைய கட்டளை உனக்காக பிறக்கும், கிரியை நடப்பிக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். निश्चय तेरे लिए परमेश्वर की आज्ञा निकलेगी और परमेश्वर तेरे लिए वो कार्य पूरा करेंगे. கண்களை மூடுவோம், आंखों को बंद करेंगे, முழங்கால் படியிட்டு घुटने टेक कर ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்பா. परमेश्वर को देखकर हम प्रार्थना करेंगे. ஒன்றை புரிந்து கொள், एक बात जान ले, அவருடைய கட்டளை उनकी आज्ञा ஏமன் ஸ்தோத்திரம் மிருகங்களுக்குள் போனது. जानवरों के अंदर गई. மிருகங்கள் நோவாவுடைய பேழைக்குள் வந்தது. जानवर नूह के जहाज के अंदर அவருடைய आई. கட்டளை பறவைகளுக்கு போனது. उनकी आज्ञा पक्षियों के पास गई. அவருடைய கட்டளை ஊரும் பிராணிகளுக்கு போனது. उनकी आज्ञा रेंगने वाले प्राणियों के पास गई. எங்கெங்கேயோ இருந்தவைகள் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பித்தது. कहीं कहीं पर तो रहने वाले एक जगह पर आए. நோவாவுடைய பேழைக்குள் வர ஆரம்பித்தது. नूह के जहाज के अंदर आई. அப்படியானால் वैसा है तो உன் வாழ்க்கையில तेरे जीवन में நீ பிரயாசப்படுகிற காரியத்துல, तू प्रयास करने वाले कार्य நீ में, எதிர்பார்க்கிற காரியத்துல, तू उम्मीद करने वाले कार्य உனக்கு में, தடையா இருக்கக்கூடிய காரியத்துல तेरे लिए रुकावट के कार्य में கர்த்தருடைய வார்த்தை பிறப்பிக்கப்பட்டார். परमेश्वर का वचन निकलेगा तो அவர் ஒரு வார்த்தை சொன்னார், वो एक वचन शब्द कहे तो ஆமென், அது அப்படியே கூடும். वो वैसे ही होगा. அது அப்படியே கூடும். वो वैसे ही होगा. அது அப்படியே கூடும். वो वैसे ही होगा. ஏன் இன்னும் 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 உன் காரியங்கள் கைகூடாது இருக்கிறது? क्यों अभी भी तेरा कार्य सफल नहीं हुआ? ஆமென், ஸ்தோத்திரம். அவர் இன்னும் கட்டளை பிறப்பிக்கவில்லை. उन्होंने अभी तक आज्ञा नहीं दिया है. அவர் கட்டளை பிறப்பிக்காமல் ஒரு காரியம் சம்பவிப்பதில்லை. उनके आज्ञा दिए बिना एक कार्य संभव नहीं होगा. அப்ப அவர் கட்டளை பிறப்பிக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? तो उनकी आज्ञा निकलनी है तो तुझे क्या करना है? ஆண்டவர் சமூகத்துல परमेश्वर के सम्मुख में அவரது கட்டளை வெளிப்பட ஜெபிக்கணும். उनकी आज्ञा प्रकट होने के लिए प्रार्थना करनी கைகளை है. உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, हाथ उठाकर परमेश्वर को எல்லாரும் देखकर, கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, सभी जन हाथ उठाकर परमेश्वर को ஆண்டவரே, देखकर, परमेश्वर உம்முடைய கட்டளை எனக்காக பிறக்கும் வரைக்கும் आपकी आज्ञा मेरे लिए निकलने तक ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப அபிஷேகத்தை தார. प्रार्थना करने का एक प्रार्थना का अभिषेक ஜெபிக்கக்கூடிய दीजिए. ஒரு அபிஷேகத்தை எனக்கு தார. प्रार्थना करने वाला प्रार्थना का अभिषेक சத்தமா दीजिए. சொல்லுங்க, ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தார. जोर से बोलिए, प्रार्थना का एक अभिषेक दीजिए. ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தார. प्रार्थना करने का अभिषेक दीजिए. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. संभव है, सब
संभव है, तुझमें सब कुछ संभव है। असंभव तुझसे असंभव, असंभव कुछ भी नहीं, संभव है, सब संभव है, तुझसे सब कुछ संभव है। असंभव तुझसे असंभव, असंभव कुछ भी नहीं। கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை। கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, சொல்லுங்க சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ சொல்லுங்க கூடுமே, நல்ல கைகளை தட்டி கண்களை மூடி பாருங்க। ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை। கூடுமே செங்கடல் உம்மாய் கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, சொல்லுங்க யோர்தான் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை। கூடுமே ஹல்லேலூயா, ஆமென், உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை। கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை। கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை। கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே ரபலதரப சம்ரதரபலதரப ரபலதரபலதரபலதரமன ಶಿಖರಬಲದರೋರಬ ಶಂತನರಬೌಡಬೌರಿಯ ಔರಂದನರಿಗದುರ್ರಿಬೀರಮೌಡಬೌರಿಯಂ ಸುನರಸ್ಪಾಯಡರಬೌ ಅರೈಡಿರ್ಬಿಕೋಶೆಕೊನಂದುರ್ರಿಬೀರಮನ ಹತ್ತೋ ಅಡಗರಸ್ಪಾಯಡರಿಬಿಕೋಂತೌನಿರ್ಬೀರಬೌಡಬೌ ರಕ್ಕೆ ಲೌಸ್ಪನ್ ಕಡೆಗೆ ರೂಡರಮೌಟೋ ತಾನಿ ಹಂಚೋಯ್ ಅಸ್ಕೆ ಚೇರ್ ರಾಯಡನಮೌ ಲಕೋರಬೌ ಸ್ಪೌ ರೈಡಿರ್ಬಿಕಂ ಸ್ಟೈಡಿರ್ಬಿಕೋ ಲೈ ಇಮಹೋಸ್ Spider-Me ho, hatke raidanasve, right, fire, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நிற்க முடியாதபடி, போராடி ஜெபிக்க முடியாதபடி, ஆமென் ஹalleluya, போராடி கொண்டிருக்கிற எதிர்த்து நிற்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் போ கடிந்து கொள்கிறேன்। போ இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நிற்கும்படி ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக। நீங்க கட்டளையிட்டா என் பிள்ளைங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க। நீங்க கட்டளையிட்டா தேவ சமூகத்தில் ஆமென் ஆண்டவரே நீர் சொல்லும் வரைக்கும் ஜெபிப்பாங்கப்பா। உம்முடைய வார்த்தை புறப்படுகிறது வரைக்கும் ஜெபிப்பாங்க। என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஜெப ஆவிய பற்றி எறிய விடுங்க, பற்றி எறிய விடுங்க, பற்றி எறிய விடுங்க। நல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே ஒரு ஜெப ஆவி யாக்கோபுக்குள் இருந்த ஜெப அபிஷேகம் இரவு முழுசும் ஜெபிக்கணும்। கட்டளை பிறக்கிற
வரைக்கும் ஜெபிக்கணும். நீங்க சொல்ல ஆகும். அந்த வார்த்தை வருகிறது வரைக்கும் என் காரியத்துக்காக தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. प्रभु की आवाज सुनने का तक मैं हालेलुया एवं प्रार्थना करना चाहिए. हालेलुया. நல்ல வாய்களை திறந்து இயேசுபாட்ட யாக்கோபின் மேல் இருந்த அபிஷேகம் எனக்குள்ளாலே ஊற்றுங்கப்பா. கேளுங்க இயேசுவே. வாய்களை திறக்கப்படட்டும். நல்ல வாய்களை திறந்து இயேசுவே இயேசுவே அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு கேட்டுக்க. ஏன்னா அவருடைய வார்த்தை உன் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். அவருடைய வார்த்தை இவர் சேஞ்ச் பண்ணும். அவர் கட்டளை இடாத ஒரு காரியம் சம்பவிக்காது. கட்டளை இடாத ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கவே செய்யாது. उनकी आज्ञा के बिना कुछ भी कम हमारे जीवन में नहीं होने वाला है. हालेलुया हालेलुया हो हालेलुया. प्रार्थना कीजिए இயேசுவே. हालेलुया. எனக்குள்ளால உம்முடைய கட்டளையை கேட்பதற்கு, உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு, உங்க சமூகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கிறதுக்கு கேட்கும் வரைக்கும் ஜெபிக்கும் அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு தாருங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்கப்பா. இன்னைக்கு கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. आज परमेश्वर का कहा हुआ वचन एक भविष्यवाणी वचन है. புரிந்துகொள். अच्छे से समझ ले. அவர் கட்டளையிடாதிருக்க ஒரு காரியம், वो आज्ञा नहीं दिए एक कार्य சம்பவிக்காதுன்னு பைபிள் சொல்லுது. होगा ही नहीं करके वचन कहता है. வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கணும்னா तेरे जीवन में कार्य होना है तो பரலோகத்திலிருந்து கட்டளை, स्वर्ग से आज्ञा, ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு கட்டளை, परमेश्वर के मुंह से एक आज्ञा, ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை, परमेश्वर के मुंह से एक वचन வரணும். आना है, வரணும். आना है. அது வரணும்னா तो आना है तो யாக்கோபு போல याकूब की तरह தேவ சமூகத்துல परमेश्वर के सम्मुख காத்திருக்கணும். इंतजार करना है. காத்திருக்கணும். इंतजार करना है. எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க कितने लोग फैसला करते हैं கர்த்தருடைய வார்த்தை வருவதற்கு, परमेश्वर का वचन आने के लिए, என் காரியத்தை मेरे कार्य में கர்த்தர் கட்டளையிடுவதற்கு, परमेश्वर आज्ञा देने के அவர் लिए சமூகத்தில் நான் காத்திருக்க விரும்புகிறேன். उनके सम्मुख में इंतजार करना चाहता हूँ. எப்படி காத்திருக்கணும்? कैसे इंतजार करना है? யாக்கோபு மாதிரி. याकूब की तरह. அப்படி ஆசைப்படுறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, वैसे चाहने वाले अपने दाहिने हाथ को उठाकर, கைகளை உயர்த்தி हाथों को उठाकर ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. परमेश्वर को देखकर बोलिए. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. परमेश्वर को देखकर बोलिए. உங்க சத்தம் கேட்க வரைக்கும், आपकी आवाज सुनने तक, என் காரியத்தை मेरे कार्य में கர்த்தருடைய கட்டளை பிறக்கும் வரைக்கும், परमेश्वर की आज्ञा निकलने तक தேவ சமூகத்துல காத்திருக்க இன்னைக்கு நான் தீர்மானம் பண்றேன். परमेश्वर के सम्मुख इंतजार करने के लिए आज मैं फैसला लेता हूँ. நீ போராடின, तू संघर्ष किया, மனுஷ பலத்துல போராடின, मनुष्य के बल से संघर्ष किया, நேபுகாத்நேச்சர் மாதிரி போராடின. नेबुकादनेस्सर की तरह ஆனா संघर्ष किया. மனம் திரும்பின நேபுகாத்நேச்சருக்கு கர்த்தருடைய கட்டளை பிறந்தது. लेकिन मन फिराए नेबुकादनेस्सर के लिए परमेश्वर की आज्ञा निकली. மறுபடி ராஜாவா மாறினா. फिर से राजा बना. அவன் சொன்னான், उसने कहा, அவன் அவருடைய கையை தடுத்து நிறுத்தி நீர் என்ன செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் யார்? उनके हाथ को रोककर तू क्या कर रहा है करके पूछने वाला कौन? அவர் தம்முடைய மன விருப்பத்தின்படி செய்கிறார். वो अपनी मन की इच्छा के अनुसार करते. கைகளை உயர்த்தி हाथ उठाकर ஒரே ஒரு நிமிஷம் एक ही मिनट என் சத்தத்தை கேட்காம मेरी आवाज को सुने ஆண்டவரை बगैर பார்த்து சொல்லுங்க. परमेश्वर को देखकर बोलिए. யாக்கோபு போராடினானே ஆண்டவரே, याकूब ने संघर्ष किया प्रभु. உங்க சத்தம் கேட்கிறது வரைக்கும், आपकी आवाज सुनने அது तक, மாதிரி என் காரியத்துக்காக ஜெபிக்க वैसे ही मेरे कार्य के लिए प्रार्थना करने के लिए என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. मुझे समर्पण करता हूँ प्रभु. எத்தனை பேர் சொல்ல போறீங்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன்? कितने लोग बोलेंगे मुझे समर्पण करता हूँ, என்ன ஒப்பு கொடுக்கிறேன், मुझे समर्पण करता हूँ, என்ன ஒப்பு கொடுக்கிறேன்? मुझे समर्पण करता ஒரே हूँ. ஒரு நிமிஷம் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. एक ही मिनट परमेश्वर से என் बोलिए. காரியத்துல मेरे कार्य में கர்த்தருடைய கட்டளை பிறக்கும் வரைக்கும், परमेश्वर की आज्ञा निकलने तक, அவர் கட்டளையிட்டா
वो आज्ञा देंगे तो எங்கேயோ இருந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் போய் சேர்ந்துச்சே. अरे कहीं पर रहने वाले जानवर और पक्षी जाकर पहुंचे। காரியத்துல கர்த்தர் கட்டளையிட்டா அது அப்படியே ஆகுமாகாதா? तेरे कार्य के लिए परमेश्वर आज्ञा देंगे तो वैसे होगा या नहीं? ஆகுமாகாதா? होगा कि नहीं? ஆகும். होगा। நிற்கும். खड़े रहेगा। ஆம் என்றும் ஆமென் என்றும் அது நிறைவேற ஆரம்பிக்க. हाँ करके आमीन करके वो पूरा होगा। சோர்ந்து போன கடந்த காலங்கள்ல निराश रहा पिछले दिनों में, ஜெபனே ஆனா கிடைக்கல, प्रार्थना किया लेकिन मिला नहीं, பிரயாசப்பட்டும் கிடைக்கல, प्रयास किया लेकिन कुछ मिला கர்த்தர் नहीं। சொல்கிறார், परमेश्वर कह रहे அவர் கட்டளை பிறக்கும் வரைக்கும் उनकी आज्ञा निकलने तक சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, सर्वशक्तिमान உம்முடைய परमेश्वर பரிசுத்த பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். आपकी पवित्र उपस्थिति में दीनता से समर्पण करते நாமத்தை हैं। மகிமைப்படுத்துங்க. आपके नाम की महिमा कीजिए। பிள்ளைகளோடு நீர் பேசி இருக்கிறீர். बच्चों के साथ आप बातें की। நன்றி தகப்பனே. धन्यवाद पिता। இந்த சத்தம் இவருடைய காதுகளில் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். ये आवाज इनके कानों में गूंजते இன்னைக்கு இந்த रहे। இடத்துல கேட்டாங்க, आज इस जगह पर इन्होंने सुना, அப்படியே விட்டு விடுவதற்கல்ல. वैसे ही छोड़ देने के लिए नहीं। ஆண்டவரே, परमेश्वर உங்க சமூகத்துல யாக்கோபு போல போராடும்படி அந்த அபிஷேகத்தை கொடுங்க. आपकी सम्मुख याकूब की तरह लड़ने के लिए, संघर्ष करने के लिए अनुग्रह दीजिए। சமாதானத்தினால் நிரப்புங்க. शांति से भरिए। பிள்ளைகளுடைய காரியங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட, சத்தம் புறப்பட, கட்டளை புறப்பட நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அனுப்புகிறேன். मेरे बच्चों के जीवन में यीशु के नाम से आवाज निकलने के लिए, शब्द निकलने के लिए, वाणी निकलने के लिए प्रार्थना நீர் करता हूं। அப்படியே செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. आप वैसे करने वाले इसके लिए धन्यवाद। நன்மைகளால் நிரப்பும், भलाइयों से भरिए, தடைகளை உடையும், रुकावट को तोड़िए, ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा एकता शांति और आनंद உங்களின் விடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் आपके में सदा काल के இயேசு கிறிஸ்துவுடைய வருகை உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா.